ஸ்டோரி நேரம் தமிழ் வியூவர்ஸ்க்கு ஹாய். நம்ம பழைய சேனல்ல இருந்த எல்லா டிராமாவையும் ஒன்று ஒன்றா மூவி ஃபார்மேட்ல இந்த புது சேனலை பார்த்துட்டு வரோம் அப்படின்னு உங்க எல்லாருக்கும் நல்லாவே தெரியும். அப்படிதான் இன்னைக்கு நம்ம இந்த புது டிராமாவை பார்க்க போறோம். இது மூவி ஃபார்மேட்ல அடுத்தடுத்த எபிசோட் கண்டினியூவஸா வந்துட்டே இருக்க போகுது. ஸோ எந்த நோட்டிபிகேஷனையும் மிஸ் பண்ணாம இருக்கிறதுக்காக இப்பவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு நோட்டிபிகேஷன் கூட அப்பதான் உங்ககிட்ட இருந்து மிஸ் ஆகாது. இந்த பார்ட்ஸ் பார்க்கறது உங்களுக்கு எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இப்போ டைரக்டா எபிசோட்குள்ள போயிடலாம். எல்லாமே லைட் எல்லாம் எரிய ஆரம்பிக்குது. இதை பார்த்துட்டு லைட்டா சூச்சு பயந்துடுறா. அடி பாவி, சுடுகாட்டுக்கே தைரியமா போற இந்த ஒரு குட்டி மேஜிக்கு பயப்பட ஆரம்பிக்கிற. அம்மா, அந்த மாஸ்கை பார்த்து என்ன நினைக்கிற, பயமா இருக்கான்னு கேட்க, இந்த மாஸ்கை நீ கழட்டினாதான் நான் அந்த உண்மையை சொல்லுவேன் அப்படின்னு சூச்சு சொல்றா. அப்போ நீயே வேணா கலட்டிக்கோ அப்படின்னு லூஜின் சொல்லிட்டு இருக்கான். அப்படியா, கலட்டவா அப்படின்னு கேட்டுட்டு வேகமா போயிட்டு இவன் மாஸ்கை கலட்டிட்டு முகத்தை பார்க்க லூஜின் நின்றுட்டு இருக்கதை பார்த்துடுறா. பயந்து போயிடுறா. லூஜின், நீங்களா இது பிளாக் கோஸ்ட் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. என்னோட உண்மையான அடையாளத்தை நான் உங்ககிட்ட காட்டியிருக்கேன், அதை வெளியே காட்டிக்காம மறைச்சு வச்சுக்கிறது தான் உனக்கு நல்லதுன்னு சொல்லிட்டு அங்கிருந்து லூஜின் கிளம்பி போயிடுறான். சூச்சுக்கு பேயறிஞ்ச மாதிரி ஆயிருது. எதுக்காக இவன் இங்க வந்தான், எதுக்காக அவன் ஐடென்டிட்டியை வெளியே காட்டினா அப்படின்னு ரொம்ப குழப்பமா இருக்கு. குழம்பிக்கிட்டே இருக்கா. அடுத்த நாள் காலை ஆகுது. யானியாவை கூட்டிட்டு இந்த குறி கேட்கறதுக்காக கோவிலுக்கு நம்ம சூச்சுவும் கூட போயிட்டு இருக்கா, யுன்சியும் கூட போயிட்டு இருக்கா. சூச்சு ஒரு மாதிரி அப்செட்டா இருக்கதை பார்த்துட்டு யானியா என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு போகும்போதே அங்க அந்த இன்ஸ்பெக்டர் இருக்கான்ல, அவனும் நிக்கிறான். அப்புறம் அந்த சூச்சுவோட ஆளு அந்த ஜியாங்கும் நிக்கிறான். ரெண்டு பேரும் என்னமா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டு இருக்க, ஜியாங் வாடா நம்ம முன்னாடி போலாம், கொஞ்சம் நம்ம டைம் கொடுக்கலாம் அப்படின்னு இன்ஸ்பெக்டரையும் அங்கேயே விட்டுட்டு யானியாவையும் அங்கேயே விட்டுட்டு ஜியாங்கும் அதே மாதிரி சூச்சுவும் மட்டும் முன்னாடி போயிடுறாங்க. யுன்சி பாக்குறா, நானும் கிளம்புறேன், அவளும் முன்னாடி கிளம்பிடுறா. யானியாக்கு ஆக்வர்டா இருக்கு. இன்ஸ்பெக்டர் கூட கொஞ்சம் நடந்து போயிட்டு, இல்லங்க நான் கேள்விப்பட்டேன், சூச்சுவும் அதே மாதிரி இந்த ஜியாங்கும் பேசிட்டு இருந்தாங்க, உங்க ரெண்டு பேருக்கும் நடுவில் கல்யாணம் ஃபேக் கல்யாணமாமே அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் நம்ம செண்டு உட்காந்துட்டு இருக்கான் வீட்டுல. பயங்கர கடுப்பா இருந்துட்டு இருக்கு. எவ்வளவு தைரியம் விட்டு போறதுக்கு அப்படின்னு கொந்தளிச்சிட்டு இருக்கான். இங்க இன்ஸ்பெக்டர் இந்த கதையெல்லாம் சொல்லிட்டு இருக்க நம்ம யானியா பாக்குறா. எவ்வளவு தைரியம் இந்த சூச்சுக்கு, அவ வாயை பின்னு போட்டு விடல, என் பேர் யானியா இல்ல அப்படின்னு முடிவு பண்ணிட்டு இருக்கா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. இங்க ஒரு பக்கம் நம்ம யானியாவையும் அதே மாதிரி இன்ஸ்பெக்டரையும் கோத்து விட்டுட்டு சூச்சுவும் ஜியாங்கும் மேல கோவிலுக்கு வந்திருந்தாங்கல்ல, அங்க குறி பாக்குற இடம் ஒண்ணு இருக்கு. அதுல எந்த நம்பர் குச்சி வருதுன்னு செலக்ட் பண்ணலாம் அப்படின்னு சூச்சு செலக்ட் பண்றா. 24 வருது. எங்க நீ பண்ணு அப்படின்னு ஜியாங்குக்கு கொடுக்க அவனுக்கும் 24வது நம்பர் குச்சி வருது. என்னடா ரெண்டு பேருக்கும் ஒண்ணா வந்திருக்கு, வா பலனை பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்த்தா அங்க ஒரு கார்டு ஒன்று இருக்கு. 24 நம்பருக்கு என்ன பலன் அப்படின்னு அதை வேகமா அங்க ஜியாங் எடுக்கிறான். அதுல போன ஜென்மத்துல இருந்து விதி உங்களை கொண்டு வந்து இங்க சேர்த்திருக்கு, இது வந்து விதிதான தவிர வேற எதுவுமே இல்ல, நீங்க சேர்ந்துதான் இருப்பீங்க அப்படின்னு அதுல போட்டிருக்கு. இன்னும் முட்டாள்தனமா ஒண்ணு போட்டிருக்கு, எதுவுமே நம்புற மாதிரி இல்லைன்னு நம்ம சூச்சு அங்கிருந்து சிரிச்சுட்டே போயிட ஜியாங் பாக்குறான். எனக்கு என்னமோ எல்லாமே கரெக்டா இருக்க மாதிரி தான் தோணுது அப்படின்னு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இன்னொரு பக்கம் நம்ம இன்ஸ்பெக்டர் யானியா கிட்ட என்ன உங்களுக்கு பிடிச்சிருக்கா அப்படின்னு கேட்க யானியா ஷாக் ஆயிடுறா. உண்மையாவே உங்களை பிடிக்கும், ஏன்னா மத்த இன்ஸ்பெக்டர்லாம் அங்க இருக்கிற பொண்ணுங்க கிட்ட தப்பா பிஹேவ் பண்ணுவாங்க ஆபீஸ்ல, ஆனா நீங்க ரொம்ப கெத்தா இருப்பீங்க, அதனால உங்க பார்க்கும்போது எனக்கு எப்பவுமே பெருமையா ஒரு அண்ணா நமக்கு இருந்தா இப்படிதான் இருந்திருப்பாருன்னு தோணும் அப்படின்னு யானியா சொல்ல இன்ஸ்பெக்டர் பார்த்துட்டு இப்பதான் அவனுக்கு நிம்மதி வருது. ஐயோ, இப்பதாமா எனக்கு நிம்மதியா இருக்கு, எப்பவுமே ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி தான் நான் உன்னை பார்த்தேன், நீ என்ன பிடிச்சிருக்குன்னு சொன்னதும் உன்னை எப்படி சமாதானப்படுத்துறதுன்னு எனக்கு தெரியல, இப்ப பாரு நீ என்ன அண்ணான்னு ஒத்துக்கிட்ட, இந்த பேட்ச் இருக்குல்ல இதை வச்சா இன்ஸ்பெக்டர் எங்க இடத்துல இருக்கவங்கள ஒன்னா நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும், எனக்கு இந்த பேட்ச் தேவையில்லை, என் முகத்தை பார்த்தாலே உங்களை நான் கண்ட்ரோல் பண்ணிடுவேன், இதை நீ வச்சுக்கோ, உனக்கு எப்பயாவது ஆபத்து வந்தா யூஸ் ஆகும்ல அப்படின்னு அவர் கொடுக்க தேங்க்ஸ் அண்ணா அப்படின்னு யானியாவும் அதை வாங்கிக்கிறா. அங்கிருந்து கிளம்புற அப்படின்னு கிளம்பி வந்துட்டு இருக்கா. அப்ப யுன்சி வந்துட்டு, ஏண்டி இந்த இன்ஸ்பெக்டர் மாதிரி ஒரு கெத்தான ஆம்பளை நான் பார்த்ததே இல்ல, ஒரு பொண்ணு வந்து பிடிச்சிருக்குன்னு சொன்னா கூட முகத்துக்கு நேரம் அடிச்சு போமா போய் வந்த வழியை பாரு நம்பிச்சு விட்டுருக்காரு, அவரை மாதிரி ஆம்பளையை கூட உனக்கு பிடிக்கலன்னா வேற யாரடி பிடிக்கும்னு கேட்க உடனே யானியா பாக்குறா. அடி பாவி, இத்தனை நாள் ஷெண்டுன்னு சுத்திட்டு இருந்த, இப்போ ஷெண்டு இல்லைன்னு இன்ஸ்பெக்டர் பக்கம் உடனே மாறிட்ட, உனக்கு பிடிச்சிருக்கான்னு கேட்க லைட்டா எனக்கு இன்ஸ்பெக்டரை பிடிச்சிருக்கு, சோ இன்ஸ்பெக்டர் ஆபீஸ்ல ஒரு வேலை தேட போறேன், தேடிட்டு அப்படியே இன்ஸ்பெக்டரை கரெக்ட் பண்றதுக்கு ட்ரை பண்ண போறேன்னு சொல்ல அங்க சூச்சு வந்துடுறா. உனக்கு என்ன ஹெல்ப் வேணுமோ நான் பண்றேன் வா அப்படின்னு யுன்சியை கூப்பிட்டு இருக்கா. இங்க கோவில்லையே மேல ஒரு இடத்துல நிறைய மக்கள் கூட்டமா இருக்காங்க. என்னன்னு பார்த்தா அவங்க ஒரு பொண்ணு உயரத்துல உட்கார்ந்துட்டு இருக்கா, கீழே அருள் வேணும் அப்படின்னு நிறைய பேர் இருந்துட்டு இருக்காங்க. அங்க பார்த்தா பஞ்சியும் வந்துடுறான். சும்மா அந்த பக்கமா வந்த நீங்களா என்ன பண்றீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்கான். யானியா உடனே முறைச்சு பாக்குறா சூச்சுவை, இவனை நீ தான் கூப்பிட்டு விட்டியா அப்படின்னு கேட்க இல்ல நான்லாம் கூப்பிட்டு விடலடி அப்படின்னு பேசிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து பஞ்சி காலையே யாரும் நங்குன்னு கல்ல விட்டு எறிகிறாங்க. பஞ்சி திரும்பி பாக்குறான். ஒளிஞ்சிருக்கிறது யாரு, வெளியே வா அப்படின்னு நம்ம யானியா கூப்பிட்டதும் உள்ள இருந்து நம்ம ஷென்னோட அசிஸ்டன்ட் வரான். நீங்க என்னையா பண்ற அப்படின்னு சூச்சு கேட்டுட்டு இருக்கா. அதுவா, மேடம் வந்ததுல இருந்து செண்டு சரியா சாப்பிட மாட்டேங்கிறாரு, தூங்க மாட்டேங்கிறாரு, அதனால உடம்பு பயங்கரமா இழைச்சு டயர்ட் ஆயிடுச்சு, அதான் என்ன பண்றதுன்னு தெரியல அப்படின்னு சொல்ல யானியா பக்கத்துல போயிட்டு, ஏது இந்த ஹாஃப் டேல சாருக்கு உடம்பு இழைச்சிருச்சு, இதெல்லாம் நம்ம சொல்றியா அப்படின்னு கேட்க டயர்ட் ஆயிட்டாரு, நீங்க வர போறீங்களா இல்லையா அப்படின்னு அசிஸ்டன்ட் கேட்டுக்கிட்டு இருக்கான். சரிடி, அவருக்கு ரொம்ப உடம்பு முடியலையா, நான் எல்லா
இருக்க முடியலையா, அதனால இதுக்கு மேல இங்க இருக்க முடியாது, நான் கிளம்புறேன்னு சொல்ல, அடி பாவி போறியான பஞ்சி அதுக்கு மேல ஷாக் ஆயிட்டு இருக்கான். நம்ம யான்யா கிளம்பி போட இந்த வேடிக்கையாவது நம்ம பார்க்கலாம் அப்படின்னு சூச்சு, யுன்சி அப்புறம் பஞ்சி 3 பேருமே வந்து எட்டி பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அங்க ஒரு பொண்ணு நாகக்கண்ணியா, அவ மேல உட்காந்துட்டு இருக்க. நாகக்கண்ணி உங்க எல்லாருக்கும் அழகான ஸ்கின் கிடைக்கணும் அப்படிங்கிறதுக்காக பவர்ஃபுல் மேஜிக் மருந்து கொடுத்துருக்காங்க. ஒரு டப்பா வந்துட்டு 10 தங்க காசு, யாருக்கு வேணுமோ தங்க காசை வச்சுட்டு எடுத்துக்கோங்கன்னு சொல்ல, ஒரு செகண்ட்ல அது எல்லாமே காணா போயிருது. இதுல யுன்சி சூச்சு 2 பேருக்குமே கிடைக்காம போயிருச்சு. நாளைக்கு வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு 2 பேரும் கிளம்ப ஆரம்பிக்க பஞ்சி பாக்குறான், யாரா அந்த பொண்ணு வச்சு நல்லா ஏமாத்திக்கிட்டு இருக்காளே அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க நம்ம யான்யா ஷெண்டுவை பக்கத்துக்கு நேரா வந்துட்டு அவன் புக்கு படிச்சிருக்கத பார்த்துட்டு, என்ன ரொம்ப வலிக்குதான்னு கேட்க, ஆமா நீ நல்லா ஊர் சுத்திட்டு வந்த, உனக்கு என்ன தெரியும் வலிக்கிறத பத்தி அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்டுட்டு இருக்கான். அப்பன்னு பார்த்து அவகிட்ட அந்த பேட்ச் இருக்கிறத பார்த்துட்டு செம்ம கடுப்பாயிட்டு, இது என்ன அநியாயமா இருக்கு, நல்லா ஜாலியா இருந்துட்டு வந்த போல இன்ஸ்பெக்டரை பார்த்துன்னு கேட்க, யான்யா பதில் சொல்ல வரதுக்குள்ள பின்னாடி இருக்கிற அந்த லெட்டர் பாக்ஸ் இருக்குல்ல அதை பார்த்துடுறா. அதுல ஏதோ ஒரு பொண்ணு லெட்டர் இருந்துச்சுன்னு இவ கடுப்பாயிட்டு, ஆமா நான் சுத்திட்டு தான் வந்தேன், அதுக்கு என்ன இப்போ அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறா. நேரா கோச்சிட்டு, இதுக்கு மேல உனக்கும் எனக்கும் பேச்சே கிடையாதுன்னு யான்யா படுத்துக்க, நான் தானே கோச்சுக்கணும், இவ எதுக்கு என்கிட்ட கோச்சிட்டு இருக்கா அப்படின்னு ஷெண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். இங்க இந்த நாகக்கண்ணி பொண்ணு இருக்கால, அந்த பொண்ணு கீழே இருக்கிற அந்த வேலைக்கார லேடி கிட்ட, மேடம் நான் கீழே இறங்கி வரவா, கால்லாம் ரொம்ப வலிக்குது வயிறும் வலிக்குதுன்னு சொல்ல, அங்கேயே உட்காந்துரு, கீழே இறங்கி வந்தா நடக்கிறதே வேறன்னு அந்த லேடி திட்ட ஆரம்பிக்கிறா. கரெக்டா பஞ்சி வெளியே நிக்கிற செக்யூரிட்டி அடிச்சு போட்டுட்டு அங்க லேடி மேலையும் மயக்க மருந்து போட்டுட்டு, நல்லா உன்னை வச்சு ஏமாத்திட்டு இருக்காங்களா, கடத்தி கூட்டு வந்திருக்காங்களா அப்படின்னு அந்த பொண்ணை கூட்டிட்டு வெளியே வந்துடுறான். அந்த பொண்ணு பேரு குணாவா. குணா பார்த்துட்டு, நீங்க என்ன காப்பாத்திருக்கீங்க, உங்களுக்கு ஏதாவது கொடுக்கணும்னு தோணுது, என்கிட்ட எதுவும் இல்ல, இது மட்டும் தான் இருக்கு, இதை வச்சுக்கிறீங்களா அப்படின்னு ஒரு ஜேடு டோக்கனை கொடுக்குறா. இது அந்த துணி கடையில பேய் போட்டு போச்சுன்னு சொல்லிட்டு நிறைய மக்கள் ஆளாளுக்கு எடுத்து வச்சிருந்தாங்கல்ல, அந்த மாதிரியே இருக்கு, இது எங்க இருந்துமா உனக்கு கிடைச்சது, இந்த ஊர்ல யாராவது கொடுத்தாங்களா அப்படின்னு பஞ்சி கேட்க, இல்லங்க என்னை கடத்திட்டு வரும்போது அந்த ஆள் என்கிட்ட கொடுத்தான், என்னை வந்து இந்த ஊர்ல இல்ல 4 ஊர் தள்ளி இருக்குல்ல அங்கிருந்து தான் கடத்திட்டு வந்தாங்கன்னு சொல்ல, அதுக்குள்ள இங்க இருக்கிற டோக்கன் எப்படி அங்க வரைய போயிருக்கும், உன்னை கடத்திட்டு வந்து எவ்வளவு நாள் ஆச்சுன்னு கேட்க, ஒரு சில மாசம் ஆயிருக்குங்க, எனக்கு ஞாபகம் இல்ல அப்படின்னு அந்த பொண்ணு சொல்றா. நீ அந்த ஊருக்கு தானே போற, அங்க போற ஏதாவது கூட்டம் இருந்ததுன்னா உன்னை அவங்களோட கோத்து விடுற வா அப்படின்னு பஞ்சி அவளை கூப்பிட, ரொம்ப தேங்க்ஸ் அந்த பொண்ணும் பின்னாடியே போயிட்டு இருக்கா. இங்க அடுத்த நாள் நம்ம ஷெண்டு அரண்மனைக்கு போறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். நீ போறிய அதுக்குள்ள உடம்பு சரியாயிடுச்சா, கிளம்புறிய உடம்பு நல்லா இருக்குமா அப்படின்னு யான்யா கேள்வி மேல கேள்வி கேட்டுட்டு இருக்கா. நான் இன்னைக்கும் அரசவைக்கு போலனா உன்னை விதவையாவே முடிவு பண்ணிடுவாங்க புரிஞ்சுக்கோ அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு, அரெஸ்ட் பண்ணவா போறேன் சும்மாதான் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்யாவை பார்த்து, இத்தனை நாள்ல அப்படின்னு சொல்ல வரான். கரெக்டா நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்துடுறான். யான்யாவை ராஜமாதா கூப்பிடுறாங்க அப்படின்னு. இது என்ன புது கதையா இருக்குன்னு ஷெண்டு பார்த்துட்டு இருக்கும் போதே யான்யாவை அங்க உள்ள வந்து கூட்டு போறா சிவானி ராஜமாதாட்ட. ராஜமாதாவை போய் இவ வணங்க ஆரம்பிக்க, ராஜமாதா சொல்றாங்க, உன் புருஷன் கலக்கிட்டாமா இப்ப இந்த கேஸை கண்டுபிடிச்சு, ஆனா என்ன பண்றது, ஷெண்டு ஆல்ரெடி அவனோட டீம்ல தலைமை பொசிஷன்ல இருக்காங்கிறதால அவனுக்கு என்னால இன்னொரு ப்ரொமோஷன் கொடுக்க முடியாது, இந்த கேஸ்ல நீயும் அவனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்க, நான் கண்டிப்பா உனக்கு ஏதாவது கொடுக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு, உனக்கு என்ன வேணும்னு கேட்க, இல்ல ராஜமாதா இதெல்லாம் என் கடமை அப்படின்னு அவ சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே நல்லா பேச கத்துக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு, இருந்தாலும் நீ கேட்டுதான் ஆகணும்னு சொல்ல, நம்ம யான்யாக்கு என்ன கேட்கறதுனே புரியல. பக்கத்துல சிவானி நின்னுட்டு, ராஜமாதா அந்த பொண்ணை எதுக்கு கஷ்டப்படுத்திட்டு, எனக்கு புரியுது நீங்க அவகிட்ட விளையாண்டு பாக்குறீங்கன்னு, ஆனா சின்ன பொண்ணு பயந்து போயிட்டா, நான் சின்ன வயசுல இருக்கும் போது எப்படி இருந்தனோ அதே மாதிரி அவளும் இருக்காங்கிறதால அவளுக்கு ஹெல்ப் பண்ணணும்னு எனக்கு தோணுதுன்னு சிவானி சொல்லிட்டு இருக்கா. உடனே ராஜமாதா, சரி ஓகே நீ ஜூனியர் கிளக்கா இருக்கல, உன் ஆபீஸ்ல உன சீனியர் கிளக் ஆக்குறேன் அப்படின்னு யான்யாவை பார்த்து சொல்ல, நானே எக்ஸாம் எழுதி போய்க்கிறேன் ராஜமாதா, இல்ல வேண்டாம் இது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. சிவானி பாக்குறா, ராஜமாதா சொல்றதுக்கு நோ சொல்லக்கூடாது, இப்ப நீ எக்ஸாம் எழுதி போனா கூட பெரிய பொசிஷனுக்கு போக முடியாது, வெறும் சீனியர் கிளக் ஆயிட்டு அந்த பொசிஷன்லயே நீ ரொம்ப நாள் கஷ்டப்படணும். இப்ப ராஜமாதா சொல்றதால இப்பவே நீ சீனியர் கிளக் ஆயிட்டு அந்த எக்ஸாம் எழுதுனா பெரிய பொசிஷன் போயிட்டு நிறைய கேஸை நீ ஹேண்டில் பண்ண முடியும்னு சொல்ல, ரொம்ப நன்றி ராஜமாதா இதை நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தேங்க்ஸ் சொல்லிடுறா நம்ம யான்யா. சிவானி யான்யாவை கூட்டு வெளியே வந்துட்டு, உன் புருஷவனை ரொம்ப லவ் பண்றாரு போல, அதுக்குள்ள எனக்கு விஷயம் வந்துருச்சு, இந்த மாதிரி யான்யா வர அவளை பத்திரமா பாத்துக்கோங்க என்கிட்ட சொல்லிட்டு தான் போனாரு, நீங்க 2 பேரும் கொடுத்து வச்சவங்கன்னு சொல்ல, நான் கண்டிப்பா உங்களை நம்புறேன், ஏன்னா வந்து ஷெண்டு தப்பான ஆள நம்ப மாட்டான்னு நம்பிக்கை எனக்கும் இருக்குன்னு யான்யா, நான் பண்ண ஹெல்ப்புக்குலாம் ரொம்ப தேங்க்ஸ், நான் கிளம்புறேன் அப்படின்னு கிளம்பிட்டு இருக்கா. யான்யா வெளியே வந்து, ஷெண்டு நம்ம கிட்ட இவ்வளவு நல்லா பிஹேவ் பண்றான், அவன் மனசுக்குள்ள வேற ஒரு பொண்ணு இருக்கு அப்ப கூட நல்லா பிஹேவ் பண்றான், அதனால மீதி இருக்கிற கொஞ்ச நாளாவது அவன் கிட்ட நல்லபடியா பேசணும்னு முடிவு பண்ணிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டு இருக்கா. இங்க நம்ம யான்யாவோட அக்கா நான்யா இருப்பால, அவள் அந்த இளவரசி கூப்பிட்டு, கல்யாணம் ஆக போகுதுன்னு கேள்விப்பட்ட உனக்கும் அண்ணுக்கும் சும்மா என் சார்பா ஒரு டீ கொடுக்கணும்னு ஆசைப்படுறேன், இந்த டீயை குடி அப்படின்னு சொல்ல, அந்த பொண்ணுக்கு வர வழியே இல்லாம பயந்துட்டே இந்த டீயை குடிச்சிட்றா. அடுத்து அவங்க வந்து வெளியே வீட்டுக்கு போயிட்டு இருக்கும் போது ஆப்போசிட்ல ஒரு பொண்ணு இடிச்சிட்றா. என்னங்க ஏதாவது ப்ராப்ளம் ஆயிடுச்சா அப்படின்னு அந்த பொண்ணு கேட்க, நான்யா அதெல்லாம் ஒண்ணும் இல்லைன்னு சொல்லிட்டு அங்கிருந்து வீட்டுக்கு போறா. இங்க யான்யா வேலையை முடிச்சுட்டு வீட்டுக்கு போகும்போது உங்க அக்காக்கு ஆபத்து அப்படின்னு இன்ஃபர்மேஷன் வருது. நம்ம யான்யா வேகமா ஓடுறா. அங்க ஹன்னு பக்கத்துலயே உட்காந்துட்டு இருக்கான். தலங்க நான் போய் அக்காவை செக் பண்றேன் அப்படின்னு நம்ம யான்யா செக் பண்ணிட்டு, அக்காக்கு என்ன ஆச்சுன்னே தெரியல,
முடியல, கழுத்துல இருந்து நரம்பு நரம்பா தெரியுது. ஆனா இது கண்டிப்பா அது வியாதி மாதிரி தெரியலப்பா, விஷம் மாதிரி இருக்குப்பான்னு சொல்ல அங்க உடனே இந்த நான்யாவோட அம்மா கத்திட்டு, எல்லாம் அந்த ஹன்னை லவ் பண்ணனாலதான் அந்த இளவரசி கூப்பிட்டு விஷத்தை வச்சுட்டா நம்ம அம்மா அடிக்க ஆரம்பிக்கிறாங்க. அம்மா அது தேவையில்லாத வேலை, இப்ப என்ன பண்ண முடியும் தான் நம்ம அமைதியா பார்க்கணும். இந்த பட்டுப்பூச்சியோட கூடு இருக்குல்ல, அதுல வர மாதிரி இந்த விரிசலா இருக்குங்கிறதால அது பத்தின ஏதாவது விஷமா இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யான்யா சொல்லும் போதே அங்க அண்ணா வந்துடுறான். ஆமா, இந்த விஷத்தை பத்தி நானும் கேள்விப்பட்டிருக்கேன், இது ரொம்ப ரேரான விஷம், இதுக்கு வந்துட்டு மாத மருந்து கிடைக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான் அவன். சரி என்ன பண்றதுன்னு தெரியல, நான் போய் தேடி பாக்குறேன். நம்ம யான்யா கிளம்ப அவங்க அப்பா தடுத்து நிறுத்துறாரு. இப்ப எனக்கு இருக்கிறது ஒரே ஒரு பொண்ணு, அந்த பொண்ணையும் பலி கொடுக்க நான் விரும்பல, இந்த கேஸ பத்தி விசாரிக்காதன்னு சொல்லிடுறாரு. இல்லப்பா, என் உயிரே போனாலும் அக்காவை நான் காப்பாத்தி தான் திருவேன், என்னை யாரும் தடுக்க முடியாது அப்படின்னு யான்யா அழுதுட்டே அங்க இருந்து போயிடுறா. போயிட்டு லைப்ரரியில ஒவ்வொரு புக்கா தேடுறா அந்த விஷத்துக்கு மாத்து மருந்து இருக்கான்னு. ஆனா ஒரு மாத்து மருந்து கூட இல்ல. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூச்சு அவங்க அம்மா கல்லறைக்கு வந்துட்டு இருக்கா. ஏற்கனவே அந்த இடத்துக்கு வந்த நம்ம லூஜின் ஓரமா ஒளிஞ்சிட்டு இருக்கான். சூச்சு ஏதோ பேச ஆரம்பிக்கிறா. அம்மா உனக்கு தெரியும்ல, அந்த மாஸ்க் மேன நான் எனக்கு பார்த்தேன், லூஜின் தாமா அது, அதான் பிளாக் கோஸ்ட். அவரை பார்த்து எல்லாரும் பயப்படுறாங்க, கொடூரமானவர்னு சொல்றாங்க. ஆனா எனக்கு அவரை பார்க்கும்போது அவளை கொடூரமா தெரியல. நான் என்னம்மா நான் நினைக்கிறது தப்பா? நீ இவரை பார்த்திருக்கல, அவர் இங்க வந்திருக்காருல, நீ இவரை பத்தி என்ன நினைக்கிறமா அப்படின்னு கேட்டுட்டு சோகமா இருந்துட்டு இருக்க லூஜின் வெளியே வரான். என் மேல உனக்கு அவ்வளோ நல்ல என்னமா அப்படின்னு கேட்டுட்டு, நீங்க இங்க என்ன பண்றீங்க, எப்ப வந்தீங்க அப்படின்னு இவ பயந்து போய் பேசிட்டு இருக்க. நீ என்னை பத்தி புகழ்ந்து பேசிட்டு இருந்தல, அப்ப வந்துட்டேன், நம்ம ரெண்டு பேரும் ஃப்ரெண்ட் ஆயிடலாமா அப்படின்னு கேட்க உடனே சூச்சு யோசிச்சுட்டு, ஃப்ரெண்டா, உங்களை மாதிரி ஒரு பிசாசுக்கு கூட ஃப்ரெண்டு வேணும் அப்படின்னு எனக்கு தெரியாம போயிடுச்சு. சரி ஓகே, எனக்கு ஃப்ரெண்ட்ஸ்னா வந்து நான் எல்லா சீக்கிரட்டையும் ஷேர் பண்ணிக்குவேன், அப்போ நம்மளும் ஷேர் பண்ணிக்கலாமா? என்கிட்ட பெருசா இப்போதைக்கு சீக்கிரட்டே இல்லை, ஆனா எங்க அப்பா கொடுத்த காசு தீந்து போச்சுன்னு நான் யானியா வீட்டுல தான் சாப்பிட்டுட்டு இருக்கேன், சாப்பாட்டுக்கே காசு இல்லை அப்படின்னு அவ சொல்றா. உடனே இருக்கு லூஜன் சிரிச்சுட்டே, நான் ஒரு சீக்ரெட் சொல்லணும்ல, அந்த யானியாக்கு நீ ரொம்ப க்ளோஸ்ன்னு எனக்கு தெரியும், அந்த பொண்ணோட அக்காவுக்கு இப்போ வந்து விஷம் பாதிப்பு ஏற்பட்டுருச்சான், அதுக்கான மாத்து மருந்து ரெசிபி என்கிட்ட இருக்கு. ஆனா அந்த மாத்து மருந்து ரெசிபிக்கு ஒரு முக்கியமான இன்கிரிடியன்ட் வேணும். அதுக்கு என்ன வேணும்னா, மிரர் இமேஜ் இருக்கிற ஒரு மனுஷங்களோட இதயத்துல இருந்து ஒரு துளி ரத்தம் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு, முடிஞ்சா அவங்களை எடுத்துக்க சொல்லு, அதிர்ஷ்டம் இருந்தா பார்க்கலாம் அப்படின்னு லூஜன் அங்க இருந்து கிளம்பிடுறான். வேகமா நம்ம சூச்சு ஓடி வந்துட்டு இருக்கா. யானியா தேடிக்கிட்டு இருக்க விட்ட என்கிட்ட இந்த மாத்து மருந்து ரெசிபி இருக்கு, ஒரு ஃப்ரெண்டு கொடுத்தாங்கன்னு சொல்ல, யாரே உனக்கு அந்த ஃப்ரெண்டு அப்படின்னு யானியா கேட்டுட்டு இருக்கா. அதெல்லாம் சொல்ல முடியாது, ஆனா மிரர் இமேஜ் இருக்கிறவங்களோட பாடியில இருந்து ஒரு சொட்டு ரத்தம் வேணுமா? மிரர் இமேஜ்னா வலது பக்கம் இதயம் இருக்கணும், இடது பக்கம் இல்லாம. அந்த மாதிரி இந்த சென் ஹவ் தான் இருந்தா, அவளும் செத்து போயிட்டா, நீ என்னடி பண்ண போற அப்படின்னு சூச்சு கேக்குறா. அதுவா, நான் போய் தேடி பாக்குறேன், முதல்ல பஞ்சியை பாக்குறேன் அப்படின்னு யானியா வேகமா ஓட, பஞ்சி தான் அந்த பொண்ணை கூட்டிட்டு எங்கேயோ கிளம்பினானே, அவன் இன்னும் வரல, எங்க போனான்னு தெரியலையே. யானியா கொஞ்சம் சோகமாயிடுறா. இன்னொரு பக்கம் இளவரசி கிட்ட அந்த பொண்ணுக்கு ரொம்ப உடம்பு முடியாம போயிடுச்சான், வியாதிக்கு மருந்தே இல்லையான்னு சொல்ல இளவரசி ஒரு பக்கம் கன்ஃபியூஸ் ஆயிட்டு இருக்கா. அவளை பழி வாங்கணுங்கிறதுக்காக கெட்ட கனவா வர மாதிரி ஒரு மருந்தை கலக்கி கொடுத்தாங்கிறது உண்மைதான், ஆனா அது விஷம்லாம் கிடையாது. ஆனா அந்த பொண்ணோட அப்பா பெரிய ஆளுங்கிறதால இவ செத்து போயிட்டா எனக்கு பிரச்சனை வரதுக்கு வாய்ப்பு இருக்கு, ஏதாவது பண்ணணும், என யாரும் பழி போடுறதுக்காகவே இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்கன்னு இளவரசி யோசிக்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. பிரின்சஸோட வீட்டு வாசல்ல அண்ணை போட்டு 4 பேர் அடி அடி நடிக்கிறாங்க. வீட்டுக்குள்ள போவியா அப்படின்னு கேட்டு, அப்போ பிரின்சஸ் அங்க வந்துடுறா. உனக்கு என்ன வேணும்னு கேட்க ஹன் காலில் விழுந்து வந்து, அந்த பொண்ணுக்கு மாத்து மருந்து மட்டும் கொடுத்துருங்க ப்ளீஸ், என்னால அந்த பொண்ணு உயிருக்கு ஆபத்து வந்துடக்கூடாது, நான் உங்களுக்கு அடிமையா கூட இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே பிரின்சஸ் பக்கத்துல வரா. அத்தனை தடவை உன் மேல பாசம் வச்சு நான் கூப்பிட்டப்ப நீ வரல, இப்போ அந்த பொண்ணுக்கு ஒரு ஆபத்துனதும் என்கிட்ட பிச்சை போடுற மாதிரி வந்துட்டு இருக்கியா? அதெல்லாம் ஒன்னும் உன்னோட ஹெல்ப் எனக்கு தேவை கிடையாது, இங்கேருந்து வெளியே போயிடு. அதுவும் இல்லாம அந்த பொண்ணுக்கு நான் விஷமும் வைக்கல, ஒன்னும் வைக்கல, இனிமே உனக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாதுன்னு பிரின்சஸ் அங்கிருந்து கிளம்பி போயிடுறா. இதே நேரம் இன்னொரு பக்கம் நம்ம பிரின்ஸ் நம்ம பிரைம் மினிஸ்டர் கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான். பிரின்சஸ் இப்படி பண்ணுவாங்க நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லைன்னு பிரைம் மினிஸ்டர் சொல்லிட்டு, நீங்க என்ன பண்ண போறீங்க, இதுக்கு மேல நம்ம ராஜமாதா பிரின்சஸ கொஞ்சமாவது நம்புவாங்களான்னு கேட்க, அநியாயமா இருக்கு நடக்கிறதெல்லாம் அப்படின்னு பிரின்சஸ் சொல்லிக்கிட்டு இருக்கான். பிரைம் மினிஸ்டர் பார்த்துட்டு, நீங்க ரொம்ப சாஃப்டான கேரக்டர் தான் எனக்கே நல்லா தெரியும், ஆனா சுத்தி முத்தி பாருங்க நடக்கிறதெல்லாம், நீங்க பிரின்ஸா இருக்கீங்க, நாளைக்கே ராஜமாதாக்கு ஏதாவது ஒன்று ஆயிடுச்சு அப்படின்னா குட்டி ராஜா தான் இருக்காருன்னு சொல்ல வர உடனே பிரின்ஸ் வாயை மூடுங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். பிரைம் மினிஸ்டர், நான் தெரியாம சொல்லிட்டேன், இருந்தாலும் உங்களுக்கு நல்லா செய்ய வேண்டிய காரியங்கள் இருக்கு, அதை பத்தி தான் சொல்ல வரேன்னு சொல்ல, இத்தனை நாள் இதுக்கு மேல நீங்க என்ன ஃபோர்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்க வேண்டாம், இத்தனை நாள் என்ன காப்பாத்துனீங்க, ரொம்ப தேங்க்ஸ், ஆனா எனக்கு குடும்பத்துக்குள்ளேயே அடிச்சுக்கிட்டு பதவி பிடிக்கிறதுல கொஞ்சமும் ஆசை இல்ல, இதுக்கு மேல என்ன யாராவது ஃபோர்ஸ் பண்ணீங்கன்னா பிரின்ஸ் பதவியே வேணான்னு ராஜினாமா பண்ணிடுவேன் அவன் சொல்ல, காலில் விழுந்து அப்படிலாம் கொஞ்சம் கூட சொல்லாதீங்க அப்படின்னு பிரைம் மினிஸ்டர் கெஞ்ச ஆரம்பிக்கிறாரு. என்ன மாதிரியா பேசிட்டு போறாரு இவரு அப்படின்னு. ஆனா பிரின்ஸ் பக்கத்துல நின்னுக்கிட்டு, ஏயா பவர் அவ்வளவு முக்கியமா, அதுக்கு போய் எல்லாரும் இப்படி குடும்பத்தையே அடிச்சுக்கிறீங்களேன்னு அழுதுட்டே கேட்க ஆரம்பிக்கிறாரு. இங்க வேகமா நம்ம ஷெண்டு கதவை ஓபன் பண்றான். யானியா தான் வந்துட்டா போல அப்படின்னு. ஆனா வந்திருக்கிறது நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் தான். யானியா எங்கன்னு கேட்கறதுக்கும் இவருக்கு கூச்சமா இருக்கு. அப்பன்னு பார்த்து நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட், உங்களுக்கு தெரியுமா மேடம் ஏன் தெரியுமா வரவே இல்லை, மேடமோட அக்காக்கு யாரோ விஷம் கலந்து கொடுத்துட்டாங்களா, அதுக்கு ஏதோ ஒரு மாத்து மருந்து
இருந்து வேணும், அது மிரர் இமேஜ் இருக்கிற ஒரு பாடியில இருந்து எடுக்கப்பட்ட ஒரு துளி ரத்தமா, அதை தேடிதான் அவங்க அலைஞ்சிட்டு இருக்காங்களா, எங்கெங்கயோ அலைஞ்சிட்டு இருக்காங்களான்னு சொல்ல யார் யாருக்கோ விஷயம் தெரிஞ்சிருக்கு. யான்யா என்கிட்ட கேட்க மாட்டாளா அப்படின்னு பயங்கரமா ஷெண்டு கடுப்பாயிட்டு இருக்கான். அவளுக்கு என்ன வேணும் அப்படிங்கறது கூட நான் யார்கிட்டயோ கேட்டு தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு அப்படின்னு நம்ம ஷெண்டு நேரா கிளம்பி இது யார்கிட்ட இருந்து கிடைச்சிருக்கோம் அப்படின்னு ஒரே ஒரு சான்ஸ் தானே இருக்கு. நேரா நம்ம லூஜினோட வீட்டுக்கு போயிடுறான். லூஜினோட வீட்டுக்கு ஷெண்டுவும் அவனோட அசிஸ்டன்ட்டும் போய் வெயிட் பண்ணிட்டு இருக்க. அசிஸ்டன்ட்டை வெளியவே நிக்க வச்சுட்டு நான் மட்டும் உள்ள போறேன் அப்படின்னு நம்ம ஷெண்டு உள்ள போறான். அடுத்த கட்டத்துக்கு போனதும் அங்க ஒரே பயங்கர புகை மூட்டமா இருக்கு. ஷெண்டு அமைதியா நின்று அங்க இருக்கிறதெல்லாம் பார்த்துட்டே போறான். திடீர்னு யாரோ ஒரு பொண்ணு பின்னாடி சிரிச்சுட்டே ஓடுற மாதிரியும் ஓடியார மாதிரியும் சத்தம் கேக்குது. புகையில ஆனா சுத்தமா கண்ணும் தெரியல. லூஜின் என்ன காமெடி இது, வெளியே வர வேண்டியதானே, என்ன வர வைக்கிறதுக்காக என்னெல்லாம் பண்ண போற அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்டுட்டு இருக்கான். அவனுக்கு தான் காது பயங்கர ஷார்ப்பாச்சு. கண்ணை மூடிட்டு சத்தம் வர டைரக்ஷனை பார்த்து டக்குன்னு கையை பிடிச்சிருக்க அங்க ஒரு பொண்ணு வரா. விசிறியால முகத்தை மூடிட்டு கண்ணை மட்டும் காட்டுறா. இந்த கண்ணை பார்க்கும்போது சென்ஹாவ் செத்து போனால அந்த பொண்ணு கண்ணு மாதிரியே இருக்கு. ஒரு நிமிஷம் நம்ம ஷெண்டு சாரிங்க பொண்ணுன்னு தெரியாம கையை பிடிச்சிட்டேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்க அந்த பொண்ணு அங்க இருந்து கிளம்பி ஓடிடுறா. அப்போ லூஜின் முன்னாடி வரான். என்னப்பா யாரையோ ஃபாலோ பண்ணிட்டு போறதுக்கு மாதிரி ட்ரை பண்ணிட்டு இருக்க, அந்த பொண்ணுலாம் வந்து வேற யாரோ ஃபாலோ எல்லாம் பண்ணிட்டு போக கூடாதுன்னு லூஜின் சொல்ல இப்போ என்ன பண்ணணும், எதுக்காக இந்த இடத்துக்கு என்ன வர வச்சிருக்க, அது என் பொண்டாட்டி மூலமா அப்படின்னு நம்ம ஷெண்டு கேக்குறான். அடுத்து ஒரு மேஜிக் பவரை அந்த லூஜின் யூஸ் பண்ண அந்த இடத்துல அந்த புகையெல்லாம் மறைஞ்சு போயிருது. எனக்கு தெரியும் இந்த மாதிரி சின்ன சின்ன மேஜிக் வித்தையெல்லாம் யார் யாரோ நம்புவாங்க, உன்ன மாதிரி ஒரு ஒயிட் கோஸ்ட் நம்ப மாட்டேன் அப்படின்னு. உனக்கு இப்ப என்ன வேணும்னு கேட்க என் பொண்டாட்டி கிட்ட ஓ மூலமா தான் மிரர் இமேஜ் இருக்கிறவங்களோட இதய ரத்தம் வேணும்னு தகவல் போயிருக்கோம். நீ என்ன உன்கிட்ட வர வைக்கிறதுக்காக தான் இதெல்லாம் பண்ணிருக்குன்னு எனக்கு அப்பட்டமா தெரியுது. அந்த ரத்தத்தை எனக்கு கொடு அப்படின்னு கேட்க மிரர் இமேஜா, அந்த மாதிரி என்கிட்ட யாரும் இல்லையே, உள்ள போய் உட்காந்து டீ சாப்பிடலாம் வா அப்படின்னு லூஜின் கூப்பிடுறான். ஷெண்டுவோட அசிஸ்டன்ட்டும் உள்ள போயிட்டு இருக்கான். லூஜின் தண்ணியை கொடுக்க ஷெண்டு குடிக்கலாமா வேணாமான்னு யோசிக்கிறான். அசிஸ்டன்ட் வேண்டாம் அப்படின்னு சொல்ல ஷெண்டு அதை எடுத்து குடிச்சிடுறான். எனக்கு என்ன வேணும்னு உனக்கு தெரியாதா, அந்த ரத்தம் தான் வேணும்னு சொல்ல நீ குடிச்ச கப்ல தான் அது இருக்கு அப்படின்னு லூஜின் சொல்ல உடனே அசிஸ்டன்ட் பயந்து போயிட்டு என்னையா சொல்ற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஷெண்டு அந்த கப் எடுத்து பாக்குறான். அந்த கப்பு கண்ணாடிக்குள்ள அந்த துளி ரத்தத்தை வச்சு அழகா அதை மேக் பண்ணிருக்காங்க. உள்ள ரத்தம் இருக்க மாதிரி பார்த்தல இந்த ரத்தம் இருக்கு அப்படின்னு லூஜின் கேட்க இவ்வளவு அழகான ஒரு டீ கப்புக்குள்ள ரத்தத்தை வைக்கிறதுக்கு பயங்கர கஷ்டப்பட்டு இருக்கணும், இதை நீ எனக்கு சும்மா கொடுக்க மாட்டேன், உனக்கு என்ன வேணும்னு கேட்க இப்பதான் நீ ஒரு நல்ல மனுஷன் மாதிரி பேசிட்டு இருக்க, ஆனா எனக்கு நீ பெருசா கடமைப்பட்டிருக்க, ஏன்னா உன் பொண்டாட்டியோட சொந்தக்காரங்க உயிரை நான் காப்பாத்துறேன், அதனால எப்ப நான் எனக்கு ஹெல்ப் வேணும்னு கேட்கறனோ நீ அப்ப எனக்கு செய்யணும், டபுளா பே பண்ணணும்னு சொல்ல ஷெண்டு யோசிக்க ஆரம்பிக்கிறான். அப்போ உன் பொண்டாட்டி மேல அவ்வளவுதான் பாசம் போல, இதுக்கு மேல ஓ இஷ்டம், நீ வேணானா வச்சுட்டு போயிடலாம்ப்பா அப்படின்னு மறுபடியும் லூஜின் சொல்ல நான் உனக்கு கடமைப்பட்டிருக்கேன், நீ எப்ப கேட்கறியோ அப்ப திரும்ப கொடுப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெண்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். லூஜின் சிரிச்சுட்டே உள்ள போக அந்த பொண்ணு ஒருத்தி இருந்துறாளே அவளும் பின்னாடியே வந்துட்டு இருக்கா. இந்த பொண்ணு பேரு லூலுவா. லூலு வேகமா வந்துட்டு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டுட்டு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறா. இந்த பொண்ணு தான் பிரின்சஸ் வீட்ல இருந்து வரும்போது யான்யாவோட அக்கா கழுத்துல லைட்டா ஒரு ஊசியை குத்தி விஷத்தை ஏத்திருக்கா. எதுக்காக நம்ம இதெல்லாம் பண்றோம் அப்படின்னு கேட்க இப்ப இந்த ஷெண்டு வந்துட்டு போனானா, வந்துட்டு போனவன் எனக்கு கடமைப்பட்டுட்டான், அவனை ஹேண்டில் பண்றதா இருக்கிறதுலே ரொம்ப கஷ்டம் அப்படின்னு லூஜின் சொல்லிக்கிட்டு இருக்க லூலு பார்த்துட்டு உனக்கு என்னதான் பிரச்சனை, என் குடும்பத்துக்காரங்க உங்களுக்கு பண்ண ஹெல்ப் எல்லாம் பத்தாதா அப்படின்னு கேட்க லூஜின் பக்கத்துல வந்து அக்கா நீ அப்படிலாம் பேசாத, கவலைப்படாத, எல்லாரையும் சமாளிக்கிறதுக்கு தான் நான் பிளான் போட்டுட்டு இருக்கேன். இந்த ஷெண்டுவா மட்டும்தான் ராஜமாதா கம்ப்ளீட்டா நம்புறா, ஏன்னா பிரின்ஸ் பக்கமும் இல்ல அவன் பிரின்சஸ் பக்கமும் இல்ல, ஆனா இப்போ அவனை ஏன் பின்னாடி நான் வர வச்சுட்டேன், ஒரு கட்டம் இல்லைன்னா ஒரு கட்டத்துல ஒரு பெரிய கஷ்டமான வேலையை கொடுத்து எதுக்குடா இப்படி ஒரு வாக்க கொடுத்தோன்னு அவனையே ஃபீல் பண்ண வைப்பேன், அது வந்தே தீரும் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் யான்யா மறுபடியும் உங்க அம்மா வீட்டுக்கு போயிடுறா. அப்ப நான்யாவோட அம்மா வந்துட்டு என்னம்மா கிடைச்சுதா அப்படின்னு கேட்க யான்யா இல்லன்னு சொல்றா. ப்ளீஸ்மா என் பொண்ணை காப்பாத்து அப்படின்னு அவங்க யான்யா காலில் விழ யான்யா அம்மா பிடிச்சி நிறுத்தி ஏங்க என் பொண்ணு காலில் விழுந்துட்டு இருக்கீங்க, அவ என்ன பண்ணுவா, சின்ன பொண்ணு தானே அப்படின்னு சொல்ல உன் புருஷன்ட்டு நீ கேட்கலாம்லம்மா அப்படின்னு அவங்க அம்மா சொல்லிட்டு இருக்காங்க. யான்யா அப்பா பாக்குறாரு வேண்டாம் வேண்டாம் இந்த விஷயத்தை அவர்கிட்ட கொண்டு போக வேண்டாம், பாவம் அவர் கஷ்டப்படுவாருன்னு சொல்ல இந்த வீட்டு மருமகன் தானே அவரு அப்படின்னு நான்யாவோட அம்மா கேக்குறாங்க. கரெக்டா சொன்னீங்கன்னு ஒரு குரல் கேக்குது. ஷெண்டு நேரா உள்ள வரான். அங்க நேரா யான்யாவோட அப்பாலாம் போய் காலில் விழுறாங்க. ஷெண்டு அந்த கப்பை கொடுத்து இதுல அந்த ரத்தம் இருக்கு, ட்ரீட்மெண்ட்க்கு மருந்த உடனே செய்ய ஆரம்பிங்கன்னு சொல்ல நம்ம யான்யா ஒரு மாதிரி சோகமா வந்துட்டு ஷெண்டுவையே பார்த்துட்டு இருக்கா. எல்லாரும் அங்கிருந்து கிளம்பி போயிடுறாங்க. யான்யாவை ஷெண்டு பார்த்து எப்போ உனக்கு ஆபத்துனா ஆளா என்ன தேடி நீ வரப்போற அப்படின்னு கேட்டுட்டு இருக்க. யான்யாக்கு ஒரு மாதிரி மயக்கமா இருக்கு. ஷெண்டு மேல விழுற மாதிரி வந்துட்டு இருக்கா. ஷெண்டு தாங்கி பிடிக்கிறான். யான்யா கண்ணெல்லாம் கண்ணீரா நிக்குது. சரி சரி ஒன்னும் ஒன்னும் ஆகல, அப்புறம் ஏன் அழுதுட்டு இருக்க அப்படின்னு அவளை கட்டி பிடிச்சி சமாதானம் பண்ண ஆரம்பிச்சிடுறான். கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா நம்ம யான்யா மருந்து செஞ்சுட்டு அங்கிருந்து கிளம்பி கொண்டு வந்துட்டு இருக்கா. முதல்ல இதை டெஸ்ட் பண்ணிட்டு தான் அக்கா கிட்ட கொடுக்கணும் அப்படின்னு. கரெக்டா அப்போ ஷெண்டு பின்னாடியே வந்துட்டு இருக்கான். அப்போ யான்யா ஒரு நிமிஷம் ஷெண்டு, நான் உன்கிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். இந்த கல்யாணம் பண்ணதே பிரைம் மினிஸ்டரோட அட்வைஸ் பண்ணி தான், பிரைம் மினிஸ்டர் வேவு பார்க்க சொல்லி தான் நான் உன் இடத்துக்கே வந்தேன் தெரியுமா அப்படின்னு சொல்ல ஷெண்டு உடனே அப்படியா அப்படின்னு சிரிச்சுட்டே கேட்கிறான். ஆனா இது வரையும் உனக்கு ஆபத்து கொடுக்குற மாதிரி எந்த விஷயத்தையுமே நான் பிரைம் மினிஸ்டர் கிட்ட
சொன்னதே இல்ல. இந்த உண்மையை இப்ப சொல்லாம விட்டா என் மனசாட்சியே என்ன கொன்னுடும்னு சொல்ல, எனக்கு தெரியும் நீ தான் எனக்கு எந்த ஆபத்தும் பண்ணல, நீ கில்ட்டியா ஃபீல் பண்றதுக்கு தேவையே கிடையாதுன்னு ஷெண்டு அவளை சமாதானப்படுத்த ஆரம்பிக்கிறான். உடனே நம்ம யான்யா சோகமா பார்த்துட்டே இருக்கும்போது ஷெண்டு டக்குன்னு அந்த மருந்து எடுத்து அவன் வாயில ஊத்தி குடிச்சிடுறான். யான்யா சொல்றா, துப்பி தொலை, ஏன் குடிக்கிற அப்படின்னு. உன் அக்காக்காக நீ டெஸ்ட் பண்றல, உனக்காக நான் டெஸ்ட் பண்ண மாட்டேனா? என் உடம்புல இந்த மருந்து போயிட்டு இருக்கும், கொஞ்ச நேரத்துக்கு அப்புறமா எனக்கு எதுவும் ஆகலனா உன் அக்காக்கு கொடுத்துருன்னு சொல்ல, அறிவு இருக்கா இல்லையா, ஏன் இப்படி பண்ற, உனக்கு கொஞ்சம் கூட மூளையே இல்ல, உனக்கு ஏதாவது ஆயிர போகுது அப்படின்னு யான்யா விடாம அடுத்தடுத்து பேசிக்கிட்டே இருக்கா. ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான், என்னமா பேசிட்டு இருக்கா பாரு அப்படின்னு சொல்லிட்டு, என்ன கூப்பிட்டு தானே அவன் கொடுத்தான், நான் குடிப்பேன்னு அவனுக்கு தெரியாது, குடிச்சிருப்பேன் நினைச்சிருந்தா ஒருவேளை விஷம் கலந்துருக்கலாம், தெரியாததால லூஜின் கலந்திருக்க மாட்டான்னு சொல்ல, யான்யா கடுப்பாயிட்டு வேகமா நெஞ்சிலே ஒரு குத்து குத்துறதுக்கு ட்ரை பண்றா. ஆனா நம்ம ஷெண்டுக்கும் வலிக்குது. ஷெண்டு மேல கவசம் போட்டிருக்காங்கிறதால யான்யா கையை பயங்கரமா வலிக்க ஆரம்பிக்குது. ஏன் இப்படி கையை உனியே காயப்படுத்திக்கிறேன்னு கேட்டு ஷெண்டு அவ கையை கொஞ்சம் கொஞ்சமா ஊதி விட்டுட்டு இருக்க. யான்யா வெக்கப்பட்டு இருக்கா. இன்னொன்னு அப்படியே அடிக்கணும் போல இருக்குன்னு யான்யா சொல்லிட்டு, நான் இங்க இருந்து கிளம்புறேன் அப்படின்னு மருந்து தூக்க போ அக்காக்கு கொடு அப்படின்னு நம்ம ஷெண்டு போயிட்டு இருக்கான். எனக்கு ஒன்னும் ஆகல, நான் நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு. அதே மாதிரியே யான்யாவும் மருந்து எடுத்துட்டு உள்ள வரா. அக்காக்கு கொடுக்குறாங்க. கொஞ்ச நேரத்திலே நானியா ஏஞ்சிடுறா. எல்லாரும் ஹாப்பியா பார்த்துட்டு இருக்க. அப்போ இளவரசி கிட்ட இருந்து ஒரு கிஃப்ட் ஒன்று வந்துட்டு இருக்கு அப்படின்னு அங்க ஒரு உத்தரவும் வருது. இவங்க 2 பேருக்கும் கல்யாணம் பண்ணி நல்லா சந்தோஷமா இருக்கட்டும், நானும் என் சார்பா ஒரு கிஃப்ட் கொடுக்குறேன்னு ஒரு கிஃப்டையும் கொடுத்து விட்டுருக்கா. யான்யா சொல்றா, இனிமே உங்க 2 பேர் வாழ்க்கைக்கும் நடுவுல வர மாட்டேன்னு இளவரசியே சொல்லிட்டாங்க, கவலைப்பட வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. நேரா நம்ம ஷெண்டுவை பாக்குறா. அடுத்து ஷெண்டுவும் யான்யாவும் அவங்க வீட்டு கிளம்பி போயிட்டு இருக்காங்க. உனக்கு உடம்பு சரியில்லையா அப்படின்னு ஷெண்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்ல, ஆனா லூஜின் எதுக்காக உனக்கு மருந்து கொடுக்கணும், எதுக்காக இவ்வளவு பெரிய ஃபேவரை பண்ணணும் அப்படின்னு கேட்க, முதல்ல உன் அக்காவே டார்கெட் கிடையாது, என்கிட்ட வரணுங்கிறதுக்காக தான் உன் அக்கா அவன் அப்ரோச் பண்ணியிருக்கான், அதனால உங்க அக்கா அவ்வளவு கஷ்டப்பட்டுட்டாங்கன்னு சொல்ல, அப்ப கண்டிப்பா உன்னை மிரட்டி இருப்பான், நீ என்ன அவனுக்கு ப்ராமிஸ் பண்ணிருக்க அப்படின்னு யான்யா கேட்கிறா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம், விடு, கவலைப்படாத அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னால உனக்கு நிறைய பிரச்சனை வந்துட்டு இருக்குல்ல அப்படின்னு நம்ம யான்யா கேட்டுட்டு, ஆனா இது நம்ம சூஸ் பண்ண பாத், எதுவா இருந்தாலும் நம்ம சேர்ந்து டிராவல் பண்ணலாம், ஓகேவா அப்படின்னு கூப்பிட்டுட்டு ஷெண்டு அப்படின்னு கூப்பிட வரா. டக்குன்னு வண்டி ஸ்லிப் ஆகி நம்ம ஷெண்டு மேலேயே போய் யான்யா விழுந்துட்டு இருக்கா. ஷெண்டு அவளை பத்திரமா தாங்கி பிடிச்சிட்டு ஒன்னும் ஆகல அப்படின்னு கேட்க, ஷெண்டு அது வந்து அப்படின்னு யான்யா சொல்றா. என்ன கேளுன்னு ஷெண்டு கேட்கறதுக்குள்ள வெளியே இருந்து அசிஸ்டன்ட் கூப்பிட்டுக்கிட்டு இருக்கான். இப்போ நம்ம நேரா எங்க போறோம், உங்க ஆபீஸ்க்கா இல்ல உங்க வீட்டுக்கா அப்படின்னு கேட்க, அவளை டிராப் பண்ண வேண்டாமா, வீட்டுக்கு போ அப்படின்னு ஷெண்டு கடுப்போட அசிஸ்டன்ட் கிட்ட பதில் சொல்லிட்டு, யான்யா இங்க பாரு, உன் குடும்பம் ஏன் குடும்பம் மாதிரி, அவங்களை காப்பாத்துறது என்னோட பொறுப்பு தான், புரியுதா அப்படின்னு சொல்லிட்டு அவளையே குறுன்னு பார்த்துட்டு இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்து, நீ ஏதோ கேட்க வந்தியே, என்ன ஆச்சு அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்க, இல்ல அதெல்லாம் ஒன்றும் இல்லைன்னு யான்யா சொல்லிட்டு ஷெண்டுவையே பார்த்துட்டு இருக்கா. என்னை இவ்வளோ நல்லா பார்த்துக்கிற, இவ்வளோ பாசம் காட்டுற, அக்கறை காட்டுற, உன் மனசுக்குள்ள நான் யாரா இருக்கேன் அப்படின்னு ஷெண்டு கிட்ட கேட்க வந்திருக்கா. ஆனா அதை கேட்காமலே வாய் மூடிட்டு இருக்கா. ஷெண்டு வீட்டுக்கு வந்து தூங்குறதுக்கு ரெடி ஆயிட்டு இருக்கான். யான்யா அப்போ பரபரப்பா சுத்திட்டு ஸ்கிரீனை கூட எப்பவுமே மூடியே வச்சுட்டு இருப்பால, அதெல்லாம் கூட ஓபன் பண்ணிட்டு இருக்கா. இவளுக்கு என்ன பிரச்சனையா இருக்கும் அப்படின்னு நம்ம ஷெண்டு பார்த்துட்டு இருக்கும் போதே வேகமா படிக்க ஆரம்பிக்கிறா. ராஜமாதா வேற எனக்கு ப்ரமோஷன் கொடுத்துருக்காங்க, இந்த எக்ஸாம்ல நான் என்ன ப்ரூவ் பண்ணி காட்டணும், இந்த எக்ஸாம் வரப்போது இல்ல, இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருச்சு, நான் படிக்க போறேன் அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். சரி சரி படி படி அப்படின்னு சொல்லிட்டு சிரிக்க ஆரம்பிக்கிறான். இவன் இவ்வளவு சின்சியரா இருக்காளே அப்படின்னு. இங்க இன்னொரு பக்கம் நம்ம சூச்சு கூப்பிட்டு விட்டான்னு லூஜின் வந்துட்டு இருக்கான். சூச்சு என்ன முதல் தடவையா கூப்பிட்டு விட்டுருக்க அப்படின்னு கேட்க, இல்ல நீங்க மருந்து கொடுத்தீங்களா, அது ஒர்க் ஆயிருக்கு, ரொம்ப தேங்க்ஸ், அதுக்கு தான் கூப்பிட்டேன்னு சொல்ல, உங்ககிட்ட போய் நான் ஃபேக் கொடுப்பேனா, உண்மைதான் கொடுப்பேன் அப்படின்னு லூஜின் சொல்லிக்கிட்டு இருக்கான். அதுக்கு தான் தேங்க்ஸ் சொல்ல வந்தேன் அப்படின்னு சூச்சு சொல்ல, வெறும் தேங்க்ஸ் தானா, எனக்கு உன் தேங்க்ஸை எப்படி கொடுக்கணும்னு அவங்ககிட்ட சொல்லலையா அப்படின்னு கேட்டுட்டு லூஜின் நம்ம பக்கத்துல வர சூச்சு பயந்து போயிடுறா. இல்ல என்ன விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்ணை மூடிட்டு இருக்கா. கரெக்டா அப்பன்னு பார்த்து ஜியாங் நம்ம சூச்சுவை தேடிட்டு வந்துற. சூச்சு கண்ணை முழிச்சு பாக்குறா. ஆப்போசிட்ல லூஜின் காண போயிடுறான். டே நான் இங்க இருக்கேன்டான்னு சொல்லிட்டு பொத்துன்னு சூச்சு கீழே விழுந்துடுறா. ஜியாங் ஓடி வந்து என்ன ஆச்சுன்னு கேட்க, இல்ல எனக்கு வந்து கால் ரொம்ப வீக்கான மாதிரி இருக்கு, என்ன தூக்கிட்டு போறியா அப்படின்னு ஜியாங்க கிட்ட கேட்க, வா வா போலாம் அப்படின்னு ஜியாங் அவளை அங்க இருந்து தூக்கிட்டு போயிடுறான். ராத்திரி பகலா யான்யா படிக்க ஆரம்பிக்கிறா. ஷெண்டு பாக்குறான், இவ்வளவு சின்சியரா இருக்காளேன்னு இவளுக்கு சாப்பாடு டீ கொடுக்கறது அப்படின்னு அந்த வேலையும் பாத்துக்கிறான். ஷெண்டுவை பார்த்துட்டு நம்ம யான்யா பாசமா வர சிரிக்கிறா. ஒரு வழியா எக்ஸாம் டேட் வருது. விழுந்து விழுந்து படிச்சுட்டு எல்லா எக்ஸாமையும் பக்காவா பண்றா. ரிசல்ட் வர நாள் அன்னைக்கு நம்ம யான்யா வந்து வெயிட் பண்ணும்போது அவங்க அண்ணா வந்து பாக்குறாரு. யான்யா நீ ஃபர்ஸ்ட் பிளேஸ் வந்துட்டு இருக்கமா அப்படின்னு. யான்யா பயங்கரமா ஹாப்பி ஆயிடுறா. அப்போ சூச்சுவும் வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பியா இருக்குன்னு சொல்ல, சூச்சுவோட அப்பா வராரு. நீயும் இந்த தடவை பாஸ் ஆயிட்ட, அடுத்த லெவல் கிரேடுக்கு போற, 9th லெவல்ல இருந்து 8th கிரேடுக்கு போறேன்னு சொல்ல, இப்ப யான்யாவும் 8th கிரேடு தான் போறா, நாங்க 2 பேரும் ஒரே டீம் அப்படின்னு நம்ம குதிக்க ஆரம்பிக்கிறா. அப்பதான் நம்ம யான்யாவோட அப்பாக்கு டிரான்ஸ்ஃபர் அனௌன்ஸ் பண்ணிருக்காங்களா அப்படின்னு குடும்பமே பயந்துட்டு பார்த்துட்டு இருக்காங்க. ஆனா டிரான்ஸ்ஃபர் அனௌன்ஸ் பண்ணல. ஒட்டுமொத்த குடும்பமே ஹை நமக்கு டிரான்ஸ்ஃபர் கிடையாது, இந்த ஊர்ல தான் இருக்க போறோம் அப்படின்னு ஜாலின்னு குதிக்க ஆரம்பிக்கிறாங்க. யான்யாவும் அவங்க அம்மாவும் கட்டி பிடிச்சிட்டு ஹாப்பியா இருக்கிறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. எபிசோட் ஸ்டார்டிங்லயே யான்யாவோட சிஸ்டருக்கு கல்யாண ஏற்பாடு நடந்துட்டு இருக்கு. அவளுக்கு அங்க மேக்கப்லாம் பண்ணிட்டு இருக்க. இங்க இன்னொரு பக்கம் யான்யாவோட அக்கா ஒருத்தி இருப்பால, ஹஸ்பண்டை விட்டு வந்துட்டாலே அந்த பொண்ணை கூட்டி
கூட்டு வச்சுட்டு, இங்க பாருமா, நீ டிவோர்ஸ் பண்ணுன்னு சொன்ன, நான் ஓகேன்னு சொல்லிட்டேன். இப்ப 2 குழந்தைங்களோட இங்க வந்து இருக்க, யார் என்னமா சொல்லுவா, கொஞ்சம் வந்து பேசி பாரு, புருஷன் கூட சேர்ந்து வாழ பாரு அப்படின்னு மறுபடியும் அவங்க அப்பா பேச ஆரம்பிக்க அந்த பொண்ணு சொல்றா, அப்பா யானியா எப்படி இருக்கா, அவ வேலைன்னு ஒண்ணு வச்சுக்கிட்டு ஜாலியா வாழ்ந்துட்டு இருக்கால, அதே மாதிரி நானும் எனக்குன்னு ஒரு வேலை தேடிக்கிறேன், எனக்கு எம்ப்ராய்டரி போடுறது நல்லா வரும், நான் ஒரு கடை வைக்கலான்னு இருக்கேன்பான்னு சொல்ல, ஒரு பொண்ணு தனியா வாழ முடியுமான்னு அவங்க அப்பா மறுபடியும் ஆரம்பிக்கிறாரு. யானியா அங்க வரா, அப்பா ஒன்னே ஒண்ணு சொல்றேன், இப்பதான் எல்லாருமே குடும்பமா நிம்மதியா செட்டில் ஆயிருக்கும், எவ்வளவு பெரிய பிரச்சனை இருந்தது, இதுக்கப்புறம் மறுபடியும் நம்ம கௌரவத்துக்காக அக்காவை போய் வாழணும்னு சொன்னீங்கன்னா அவ கஷ்டப்படுவா, பரவாயில்லையான்னு கேட்க, அதே மாதிரிதான் யானியாவோட அக்காவும் அப்பா கிட்ட பேசி பாக்குறா. அவங்க அம்மாவும் சொல்லிக்கிட்டு இருக்காங்க, நம்ம கௌரவத்துக்காக பிள்ளைங்க வாழ்க்கையை அழிச்சிடாதீங்க அப்படின்னு. உடனே அவங்க அப்பா புரிஞ்சுக்கிட்டு, சரி ஓகே, இப்பதான் நீங்க நிம்மதியா இருக்கீங்க அப்படின்னா ஓகே, அதை பண்ணிக்கோங்கன்னு அவங்க அப்பா அங்கிருந்து கிளம்பிடுறாரு. எல்லாரும் தேங்க்ஸ் சொல்லிக்கிட்டு இருக்காங்க. ஈவினிங் டைம் ஆயிடுது, கல்யாணத்துக்கு ஒவ்வொருத்தங்களா வந்துட்டு இருக்க. நம்ம யானியாவும் சூச்சுவும் ஒன்னா உட்காந்துட்டு வர கெஸ்ட் எல்லாம் வேடிக்கை பார்த்துட்டு இருக்காங்க. அப்போ இந்த யானோட அண்ணன் உள்ள வந்துட்டு இருக்கான். பொண்ணு வீட்டு பக்கத்து போய் உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா கூட்டு போயிட்டு இருக்க. உடனே ஒரு நிமிஷம் நில்லுங்க அப்படின்னு மாப்பிள்ள நிறுத்திடுறான். இந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் பயந்துட்டு என்ன பண்றதுன்னு நிக்க, நீங்க ஏன் பொண்ணு வீட்டு பக்கம் உட்காரணும், மாப்பிள்ளை வீட்டு பக்கம் உட்காருங்க அண்ணா அப்படின்னு சொல்ல, அண்ணனா ஏத்துக்கிட்டா அப்படின்னு ஹாப்பியா போயிட்டு அவங்க அண்ணாவும் மாப்பிள்ளை வீட்டு பக்கத்துல உட்காந்துக்கிறாரு. பாத்தியாடி, உங்க அக்கா வந்து டிவோர்ஸ் பண்ணது கூட உங்க அப்பா ஏத்துக்கிட்டாரு, அப்போ நீ டிவோர்ஸ் பண்ணாலும் உனக்கு கவலையே இல்ல அப்படின்னு யானியா கிட்ட சூச்சு சொல்லிக்கிட்டு இருக்க. நானா டிவோர்ஸா அப்படின்னு அவ பாத்துட்டு இருக்கா. ஆமா, எந்த கவலையும் வராதுன்னு நினைக்கிறேன். ஆமா, அந்த இன்ஸ்பெக்டர் மாப்பிள்ளைய கோத்து உள்ளான் இருந்தோமே, அவர் வந்துட்டாரா அப்படின்னு பாத்துட்டு இருக்கும் போதே கரெக்டா அந்த பக்கமா லூஜன் வரான். லூஜனை பார்த்ததும் எல்லாரும் ஷாக் ஆயிட்டு இருக்காங்க. இவனுக்கு இன்விடேஷனே வைக்கல, எதுக்காக வந்துட்டு இருக்கான் அப்படின்னு எல்லாரும் பயந்துட்டு இருக்கும் போது கரெக்டா அங்க சூச்சு மட்டும் சிரிச்சிட்டு இருக்கா லூஜனை பார்த்து. அந்த நேரம் பார்த்து ஷெண்டு உள்ள வரான். இன்விடேஷன் இல்லாத இடத்துல எதுக்காக இவர் வரணும், இந்த வீட்டு மாப்பிள்ளையா நான் வரதுக்கு முன்னாடி அப்படின்னு ஷெண்டு கேட்டுட்டு இருக்க. லூஜன் பாக்குறான், நான் வந்ததுல என்னங்க தப்பு, தூ யாருக்கு கல்யாணம் ஆக போகுது, அதனால நான் வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போதே, இல்ல யாரும் எந்த பிரச்சனையும் பண்ணாதீங்க, என் தம்பியோட கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் வரவேற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அசிஸ்டன்ட் மினிஸ்டர் வந்து சொல்றாரு. லூஜனுக்கு இவன் தான் வந்து இவனோட தம்பிங்கிறது இப்பதான் தெரியுது. பார்த்து ஒரு மாதிரி ஷாக் ஆயிட்டு, கிஃப்ட் கொடுக்கலான்னு வந்தேன், கிஃப்ட் கொடுத்துட்டேன், இதுக்கு மேல இந்த இடத்துல எனக்கு வேற எந்த வேலையும் இல்ல, நான் கிளம்புறேங்க அப்படின்னு சொல்லிட்டு லூஜன் அங்க இருந்து கிளம்பிடுறான். ஷெண்டு அமைதியா பார்த்துட்டு இருக்கான். நேரா போயிட்டு பொண்டாட்டி பக்கத்துல உட்காரலான்னு ஷெண்டு போக சூச்சு பாக்குறா. நான் இங்க இருந்து கிளம்பிக்கிறேன்ப்பா, அந்த டேபிள்ல இருந்து அவ கிளம்பிடுறா. ஷெண்டு யானியா பக்கத்துல உட்கார்றான். கல்யாண ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமா சேர்ந்து அம்மா கிட்ட அப்பா கிட்டன்னு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இருக்கும் போது யானியா ஷெண்டு பக்கத்துல வரா. அப்பா பேரு டிரான்ஸ்ஃபர் லிஸ்ட்ல இல்ல, பிரைம் மினிஸ்டர் கேட்டது நீ தானே அப்படின்னு கேட்க, ஷெண்டு உடனே இல்லையே அப்படின்னு மூஞ்சு கோவமா வச்சுட்டு போய் சொல்றான். எனக்கு தெரியும் நீ தானே, தேங்க்ஸ் அப்படின்னு நம்ம யானியா சிரிக்கிறா. யானியா சிரிக்கிறத பார்த்தோன்னா ஷெண்டுக்கே கொஞ்சம் ஹாப்பி ஆயிருது. இங்க 2-3 நாள் போயிட்டு இருக்கு. அப்போ ராஜமாதாக்கு வெளியூர்ல இருந்து குண்டுவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஊர்ல இருந்து வேகமா நடு ராத்திரியில ஒரு லெட்டர் ஒன்று வருது. அதை வேகமா சிவானி எடுத்துட்டு ராஜமாதாட்ட கொண்டு போய் காட்டுறா. இங்க பாருங்களேன், இந்த குண்டுவா ஊர் இருக்குல்ல, அந்த ஊர்ல திடீர்னு மனுஷங்களுக்கு கையை காலுன்னு காணாம போயிடுதான். காலை எந்திரிச்சு பார்த்தா உயிர் இருக்கான், ஆனா கையை காலில் ஏதாவது ஒன்று காணாம போயிடுதான். காலு கையெல்லாம் யாரும் சாப்பிட்டுறாங்களான்னு சொல்ல, என்ன கொடூரம் இது, கண்ணு முன்னாடியே கனிபலிசம் நடந்துட்டு இருக்கு, இது சும்மா விடக்கூடாது, ஆளுங்களை யாரையாவது அனுப்புங்க. யார் அனுப்பலான்னு ராஜமாதா யோசிக்க, நீங்க ஆல்ரெடி முடிவு பண்ணிட்டீங்கன்னு தெரியுதுன்னு சிவானி சொல்றா. நல்ல கெட்டிக்காரி தான் நீனு, போய் கூட்டு வா அப்படின்னு சொல்ல யானியாவையும் ஷெண்டுவையும் கூட்டு வராங்க. 2 பேரும் ராஜமாதா காலில் விழுந்து வணங்கிட்டு இருக்காங்க. ராஜமாதா அந்த கேஸ் ஃபைலை கொடுத்து, இந்த மாதிரி கொடூரமா பாதி மூஞ்சி வச்சிட்டு இருக்க டீமன் ஒன்று வந்து கை காலன்னு சொல்லிட்டு புடுங்கிட்டு போயிருதான். இந்த மாதிரி கொடூரமான கேஸ் எங்கேயாவது நடக்குமா? அந்த குண்டுவா ஊர்ல ஷெண்டு உனக்கு தெரிஞ்ச அந்த மோர் பார்ல அவர் தான் கவர்னரா இருக்காரு, இந்த கேஸை பாத்துக்கிற பொறுப்பை நான் உன்கிட்ட கொடுத்துட்றேன் அப்படின்னு சொல்ல 2 பேரும் அங்க இருந்து கிளம்புறாங்க. யானியா ஒரு நிமிஷம் நில்லு அப்படின்னு சிவானி சொல்றா. ஷெண்டு மட்டும் அங்க இருந்து கிளம்பி வெளியே போயிட 2 பிளேட்ல ட்ரெஸ் கொண்டு வந்து, யானியா அதுல உனக்கு எது வேணுமோ அதை எடுத்துக்கலாம் அப்படின்னு ராஜமாதா சொல்றாங்க. அதுல ஒரு ட்ரெஸ்ல ராஜ உத்தரவும் சேர்ந்து இருக்கு. இது என்னது அப்படின்னு யானியா கேட்டுட்டு இருக்கா. உடனே எங்க சிவானி பார்த்துட்டு, உனக்கு ஒரு முக்கியமான டாஸ்கை ராஜமாதா கொடுத்துருக்காங்க, அதை எடுத்து படிச்சு பாருன்னு சொல்ல உடனே ராஜமாதா யானியாட்ட பேச ஆரம்பிக்கிறாங்க. அந்த குண்டுவால இருக்கிற கவர்னர் மோ இருக்காரு, இங்க இருக்கிற அரண்மனையில யார் கூடயோ க்ளோஸா இருந்துட்டு அவர் தான் அந்த வேலையை பண்றாரோ அப்படின்னு எனக்கு ஒரு டவுட் வருது. இந்த பொறுப்பு தனியா விசாரிக்கிற பொறுப்பை நான் உனக்கு கொடுக்குறேன். நீ என்ன சொன்ன, என் புருஷன் பேரை சொல்லி கூப்பிட வேண்டாம், என் பதவி பேரை சொல்லி கூப்பிடுங்கன்னு சொன்னல, இப்போ அந்த பதவிக்காக உனக்கு ஒரு தனி வேலையை கொடுக்குறேன், உன்னால செய்ய முடியுமான்னு கேட்க யானியா ராஜமாதா காலில் விழுந்து, கண்டிப்பா நீங்க சொன்ன வேலையை நிறைவேற்றுவேன் அப்படின்னு சொல்லிட்டு வந்துடுறா. அந்த ட்ரெஸ்ஸை கண்ணு முன்னாடி வச்சுட்டு யானியா வீட்டுக்கு வந்து கூட ராஜமாதா சொன்னதை யோசிச்சு பாக்குறா. நீ இந்த ஆளை நல்லா விசாரிக்கணும், இந்த கவர்னர் மோவை யார் கூடயாவது கூட்டணி வச்சுட்டு இந்த வேலையை பண்றானான்னு பார்த்து உடனே எங்களுக்கு மெசேஜ் அனுப்பணும் அப்படின்னு ராஜமாதா சொல்லியிருக்காங்க. யானியா யோசிக்கிறா. இங்க வந்துட்டு ஷெண்டுக்கு தான் ரொம்ப க்ளோஸ் ஆனவங்க அவங்க அப்படின்னு அவங்களே சொன்னாங்க. அப்போ அரண்மனையில யார் கூடயோ க்ளோஸா இருக்கணும்னா ஷெண்டுவை தான் டைரக்டா டவுட் பண்றாங்க. இல்ல நம்ம வந்து ஃபேக் கல்யாணம்னு கண்டுபிடிச்சு நம்மள டெஸ்ட் பண்றாங்களா, என்னவா இருக்கும்னு அவ யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஷெண்டு சிரிக்கிறான். இந்த ட்ரெஸ்ஸை போய் எடுத்துட்டு வந்துட்டு இருக்க, இதே
இதே மாதிரி ட்ரெஸ் எல்லா இடத்துலயும் கிடைக்கும், ராஜமாதா கொடுத்த வேற ட்ரெஸ் எடுத்துருக்கலாம்லன்னு கேட்க எனக்கு பிடிச்சிருக்கு, போதும் வாயை மூடு அப்படின்னு யானியா திட்டிட்டு இருக்கா. ஷெண்டு மறுபடியும் அவனோட வேலையை பார்க்க ஆரம்பிச்சிடுறான். ஷெண்டு மேல உண்மையாவே ஒரு வேலை தப்பா இருந்தா நான் என்ன பண்றதுன்னு யானியா மனசுக்குள்ள யோசிக்க ஆரம்பிக்கிறா. யானியா அடுத்த நாள் நேரா மாஸ்டரை பார்க்க வந்துடுறா. மாஸ்டர் உடனே, அதானே என் ஸ்டூடெண்ட் வேலை இல்லாம என்ன கூப்பிட மாட்டாளேன்னு யோசிச்சேன், இந்த மோ கவர்னர் இருக்காரு அவரை பத்தி உனக்கு தெரிஞ்சுக்கணுமா? ஷெண்டுவோட அப்பாவோட டாப் ஸ்டூடெண்ட் அந்த பையன். ஷெண்டுவோட அப்பா மேல கேஸ் போட்டப்ப கவர்மெண்ட்டையே எதிர்த்துக்கிட்டாலும் பரவாயில்லன்னு மாஸ்டருக்காக சப்போர்ட் பண்ணான். ஆனா ஷெண்டுவை கூட்டு போய் ஜெயில போட்டதுக்கு அப்புறமா என்ன பண்றதுன்னு தெரியாம அவனே டிரான்ஸ்ஃபர் வாங்கிட்டு ரொம்ப தூரமா போயிட்டான். அதுக்கப்புறம் ஊருக்குள்ள வந்ததே இல்லைன்னு சொல்ல ஷெண்டுக்கு ரொம்ப க்ளோஸா இருந்திருப்பான் போலயே ஞானியா யோசிக்கிறா. ஷெண்டுக்கு ஒரு அண்ணன் மாதிரி கூட இருக்கலாம் அப்படின்னு இந்த மாஸ்டர் சொல்லிட்டு, எனக்கு தெரியுது அந்த கவர்னரை பத்தி விசாரிக்க போகும்போது எங்க ஷெண்டு அஃபெக்ட் ஆயிடுவானோன்னு பயப்படுற, அதானே அப்படின்னு கேட்க உடனே வந்து நம்பிக்கை தான் எல்லாத்தை விட முக்கியம், இன்வெஸ்டிகேஷன் மேல நம்பிக்கை வை அப்படின்னு மாஸ்டர் சொல்றாரு. இங்க இன்னொரு பக்கம் இந்த சீஃப் மினிஸ்டருக்கு குண்டுவாக்கு நம்ம ஷெண்டுவும் யானியாவும் போறாங்கன்னு விஷயம் தெரிஞ்சு ஷெண்டு போறானா அப்படின்னு பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். ஆனா அதே மாதிரி அவங்க அப்பா கேஸ்ல ஒரு லெட்டர் இருந்ததுல, அந்த லெட்டர் காணாம போயிடுச்சு லிண்டாயில இருந்து அப்படின்னு அந்த அசிஸ்டன்ட் சொல்ல, லெட்டர் காணாம போயிடுச்சா, தெரியாத மாதிரியே விசாரணை நடத்துறானா அப்படின்னு சீஃப் மினிஸ்டர் இன்னமும் காண்டாயிட்டு இருக்கான். இங்க யானியா ஊரு கிளம்புற நாளும் வருது, பெட்டி பெட்டியா எக்கச்சக்கமா எடுத்து வச்சுட்டு இருக்கா. அதுல சூச்சுவும் வந்து நீ கேட்ட பெட்டியெல்லாம் கொண்டு வந்துட்டு இருக்கேன் அப்படின்னு இன்னும் 4 பெட்டியை வந்து வைக்கிறா. அப்பதான் நம்ம ஷெண்டு உள்ள இருந்து வந்துட்டு இருக்கான். எதுக்கு இத்தனை பெட்டி இங்க வச்சிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்க, முக்கியமா ஒரு ஃப்ரெண்டுக்காக நான் எடுத்துட்டு போறேன், எடுத்துட்டு போய் தான் ஆகணும் அப்படின்னு யானியா சொல்றா. நம்ம லைட்டா டிராவல் பண்றோம், ஒரு வண்டி தான் எடுத்துட்டு போறோம், அதுல வெயிட் லிமிட் இருக்கு, இதெல்லாம் எடுத்துட்டு போக கூடாதுன்னு சொல்ல பக்கத்துல இருந்து அசிஸ்டன்ட் வரான். மாஸ்டர் நீங்க கவலைப்படாதீங்க பாஸ், நான் இன்னொரு வண்டி ஏற்பாடு பண்ணிடுறேன், அதுல வச்சு பக்காவா எடுத்துட்டு போயிடலான்னு சொல்ல ஷெண்டு அசிஸ்டன்ட் திரும்பி முறைக்க ஆரம்பிக்கிறான். இங்க பாரு ஒரு வண்டி தான் அப்படின்னு. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து யானியாவோட அம்மா ஓடி வராங்க. இங்க பாருமா, உனக்கு டிராவல்ல உடம்பு வலிச்சதுன்னா இந்த மருந்து, அப்புறம் சாப்பிடுறதுக்கு உப்பு கருவாடு, இது எல்லாமே இதுல வச்சுட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்ல உடனே யானியா, இல்லம்மா ஒரு வண்டி தான் எடுத்துட்டு போறோம், இதெல்லாம் எடுத்துட்டு போக முடியாதுன்னு சொல்றா. வண்டி இல்லையா அவங்க கிட்ட, அப்பாட்ட சொல்லி வண்டி ஏற்பாடு பண்ணவா அப்படின்னு யானியா அம்மா கேட்க, அத்தாத்தா அதெல்லாம் ஒண்ணும் இல்ல, 2வது வண்டியை ஏற்பாடு பண்ணுங்க அப்படின்னு ஷெண்டு சொல்லிடுறான். இங்க நேரா அசிஸ்டன்ட், அவனுக்கு ஒரு அசிஸ்டன்ட் புதுசா வந்திருக்கான், நான் சொன்னேன்ல இந்த வேலை பாக்குறது கஷ்டம்னு, வா போலாம் அப்படின்னு கத்திட்டே இங்க போயிட்டு இருக்கான். பத்திரமா இருந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யானியா அவங்க அம்மா கிட்ட, கவர்மெண்ட் கிட்ட எந்த பிரச்சனையும் வச்சுக்க கூடாது, நாங்க திரும்ப வர வரைய வெயிட் பண்ணணும்னு சொல்ல, எங்களை பத்தி கவலைப்படாத, நாங்க நிறைய பேர் இருக்கோம், உங்களை பாத்துக்கிறதுக்கு நீங்க 2 பேர் தான் இருக்கீங்க, ஒருத்தங்க பாத்துக்கோங்க அப்படின்னு அவங்க அம்மா சொல்றாங்க. ஷெண்டு உடனே, அத்தை கவலைப்படாதீங்க, என் பொண்டாட்டியை நான் நல்ல விதமா பாத்துக்குவேன்னு சொல்ல மாப்பிள்ள சொல்லிட்டாரு, அது போதும்னு அத்தை சொல்லிடுறாங்க. இங்க எல்லாரும் கிளம்ப ஆரம்பிக்கிறாங்க. ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் சைட்ல பாத்துட்டே போறான், யாரும் நின்று வேவு பாக்குறது. இங்க நம்ம ஷெண்டு உள்ள வந்ததுக்கு அப்புறமா படிச்சுட்டே இருக்க யானியா பாக்குறா. திடீர்னு ஒரு கப்பு டீயை ஊத்தி குடிக்க ஆரம்பிக்கிறா. ஷெண்டு உடனே பார்த்துட்டு அவளுக்கு இன்னொரு கப்பு டீயை ஊத்தி ரெடியா வச்சுட்டு இருக்கான். ரொம்ப கொழுப்பு தான் அப்படின்னு யானியா பார்த்துட்டு இருக்கும் போதே கொஞ்ச நேரத்துல யானியா நல்லா தூங்கி போயிடுறா. மறுபடியும் எந்திரிக்கும் போது ஷெண்டு சொல்றான், நல்ல வேற ஊருக்கு போற வரைய தூங்குவியோ நினைச்சேன், நடுவுல ஒரு தடவை எந்திரிச்சி அப்படின்னு சொல்ல, நைட்டு தூங்கலப்பா, இப்ப அதனால என்ன அப்படின்னு யானியா வெளியே எட்டி பாக்குறா. அசிஸ்டன்ட் உடனே, மேடம் என்ன ஆச்சுன்னு கேட்க, சும்மா வெளியே எட்டி பார்த்தேன், வேற ஒண்ணும் இல்லைன்னு யானியா மறுபடியும் உள்ள வந்துடுறா. ஷெண்டுவை பார்த்துட்டு முறைச்சிட்டு, கொஞ்ச நேரம் நானும் இந்த புக்கை படிக்கவான்னு கேட்க ஷெண்டு புக்கை கொடுக்குறான். அதை படிக்கும் போதே யானியாவுக்கு ஒரு மாதிரி கொமட்டிட்டு வருது. ஷெண்டு உடனே வண்டியை நிறுத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு யானியா கீழே இறக்கி விடுறான். யானியா விறுவிறுன்னு போயிட்டு வாமிட் வருது அவளுக்கு. வாமிட் பண்ணிட்டு இருக்க ஷெண்டு அவளுக்கு முதுகுல தட்டி கொடுத்துட்டு, தண்ணி இந்த கர்ச்சிஃப் தான் ஓவனா கொடுத்துட்டு இருக்கான். உனக்கு ஒரு டிராவல்ல தாங்குற உடம்பு கிடையாதா, என்ன பாடி இது அப்படின்னு சொல்லிட்டு, உன்னாலதான் நிறுத்த வேண்டியதா மாறிடுச்சு, இல்லைன்னா என் வண்டியே நீ நாசம் பண்ணிருப்ப அப்படின்னு நம்ம ஷெண்டு அவளை வம்பு கிழக்குறான். என் உடம்புலாம் நல்லதா இருக்கு, உங்களுக்கு தான் வந்து வண்டி ஓட்டவே தெரியல, லெஃப்ட் ரைட்டு மேடு பலோன்னு ஏத்தி இறக்குறீங்க, தூங்கும் போதே எனக்கு வந்து என்னவோ பண்ணுச்சு, இப்ப பாரு என்ன ஆச்சுன்னு யானியா சொல்றா. ஒரு வண்டியை மட்டும் நம்ம திருப்பாம அப்படியே நேரா வந்திருந்தோம்னா இந்நேரம் எப்பயோ பரலோகத்துக்கு போய் சேர்ந்திருப்போம் அப்படின்னு ஷெண்டு ஒரு பிளாஷ்பேக்கை யோசிச்சு பாக்குறான். யானியா தூங்கும் போதே எத்தனையோ பேர் அட்டாக் பண்ண வந்திருக்காங்க. ஷெண்டுவும் அசிஸ்டன்ட்டுமா சேர்ந்து அத்தனை பேரையும் அட்டாக் பண்ணிட்டு நிறைய பேர்கிட்ட இருந்து தப்பிக்கிறதுக்காக ரூட்டை மாத்தி வந்திருக்காங்க. அட பாவமே, அப்படியான்னு யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. தூங்கும் போது இவ்வளவு நடந்திருக்கான்னு மறுபடியும் கொமட்டிட்டு வர ஷெண்டு அவளுக்கு முதுக தட்டிக்கிட்டு இருக்கான். சைட்ல நிறைய பேர் வர மாதிரி ஷெண்டுக்கு தெரியுது. அதெல்லாம் கண்டுக்காம ரெடியா போலாமா யானியாட்ட கேட்கிறான். அப்போ இவங்க லக்கேஜ் எல்லாம் வேற பக்கத்து வர வச்சுட்டு யானியா ஷெண்டு அசிஸ்டன்ட் 3 பேரும் குதிரையில வேற பக்கமா வராங்க. யானியாக்கு வண்டியில ஒரு மாதிரி கொமட்டுது இல்ல, அதனால நேரா முன்னாடியே வந்து ஒரு லாட்ஜ்ல நம்ம யானியாவும் ஷெண்டுவும் தங்கிட்டு இருக்காங்க. அசிஸ்டன்ட் வந்து உங்களுக்கு ரூம் ரெடி ஆயிடுச்சு, நீங்க போய் தூங்கலாம் அப்படின்னு சொல்ல, யானியா உடனே அசிஸ்டன்ட் கிட்ட காதுல போயிட்டு அந்த லக்கேஜ் எல்லாம் என்ன ஆச்சு அப்படின்னு கேக்குறா. லக்கேஜா மேடம் அப்படின்னு மெதுவா கேட்டுட்டு நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் இன்னும் 1 மணி நேரத்துல இங்க வந்துருன்னு கத்த ஆரம்பிக்க, இவன்ட்ட போய் காதுல கேட்டோம் பாரு அப்படின்னு யானியா நேரா உள்ள போய் கதவை சாத்திக்கிறா. ஷெண்டு பாக்குறான், என்னதான் அந்த லக்கேஜ்ல வச்சிருக்காளோ அப்படின்னு முறைச்சிக்கிட்டே அசிஸ்டன்ட் பக்கத்துல வந்து, எல்லாமே உங்களுக்கு கண்ணு நல்லா தெரியணுங்கிறதுக்காக ஸ்பெஷல் மூலிகை வாங்கி சமைக்கிறாங்கல்ல, அந்த மூலிகையை தான் விதவிதமா டப்பால கொண்டு வந்து அடைச்சு வச்சிட்டு இருக்காங்க, எத்தனை நாள் டிராவல்
ஹாஸ்பிட்டல் போனாலும் உங்களுக்கு எதுவும் ஆகக்கூடாதுங்கிறதுக்காக வேற ஒன்றும் இல்லைன்னு சொல்ல ஷெண்டுக்கே ஒரு மாதிரி அப்செட் ஆயிடுது. இதுக்காக போய் நம்மள இவ்வளவு திட்டிட்டோம், நமக்காக தான் கொண்டு வராளா அப்படின்னு கதவை தட்டலாமா வேணாமா ரூம் பக்கத்துல போய் நிக்கிறான். ஷெண்டு சைட்ல திரும்பி பார்க்கும்போது யாரோ லைட் பின்னாடி ஒளிஞ்சிருக்கிறது தெரியுது. நேரா இழுத்து பிடிச்சு கழுத்தை நெரிக்க ஆரம்பிக்க அப்பதான் தெரியுது குட்டின்னு ஒரு பையன் சுத்திட்டு இருப்பான்ல, அந்த பையன் தான். அக்கா காப்பாத்துன்னு அவன் கத்த ஆரம்பிக்க யானியா வந்துடுறா. இவ்வளவு பெரிய ஆம்பளை வந்துட்டு ஒரு சின்ன பையனை கொல்ல பாக்குற அப்படின்னு யானியா கத்த ஆரம்பிக்க இவன் பாரு திருட்டுத்தனமா வந்து நுழைஞ்சிட்டு இருக்கான். அப்ப யாரா இருந்தாலும் சந்தேகம் தானே படுவாங்க அப்படின்னு ஷெண்டு கேக்குறான். அந்த குட்டி பார்த்துட்டு இல்லக்கா நீங்க எங்கேயோ டிராவலுக்கு போறீங்கன்னு தெரிஞ்சது, ஏதோ கேஸ் விஷயம் தெரிஞ்சது, அதான் நானும் உங்க பின்னாடியே வந்துட்டேன்னு சொல்ல ஷெண்டு அவன் அசிஸ்டன்ட் கூப்பிட்டு கண்டபடி கத்த ஆரம்பிக்கிறான். உனக்கு அறிவு இல்லையா அப்படின்னு. உடனே குட்டி பார்த்துட்டு இல்லையே நான் வெளியே இருந்து வரவே இல்ல, நீங்க இந்த ஹோட்டலுக்கு வரதுக்கு முன்னாடி இந்த லக்கேஜ் எல்லாம் வந்துட்டு இருந்ததுல அந்த வண்டியை பார்த்தேன், அதுல ஏறிதான் வந்தேன்னு சொல்ல ஷெண்டுக்கு இப்பதான் விஷயம் புரியுது. வேற ஏதாவது ரூம் இருக்கா, இவனுக்கு ஒரு ரூம் புக் பண்ணுங்க அப்படின்னு யானியா சொல்றா. ஓகே மேடம் நான் அசிஸ்டன்ட் அங்கிருந்து போக நான் போக சொன்னேன்னா அப்படின்னு ஷெண்டு கேக்குறான். என்னையும் ராஜமாதா அனுப்பியிருக்காங்க, இவன் எனக்கு அசிஸ்டன்ட் மாதிரி, இவனை என் கூட கூட்டு போறது கூட எனக்கு வந்து அருகதை கிடையாதா அப்படின்னு யானியா கேக்குறா. மாமா நீங்க கவலைப்படாதீங்க, நான் மாட்டு எல்லாம் கட்டி வைப்பாங்கல குதிரை எல்லாம் அங்க கூட தங்கிக்குவேன் மாமா அப்படின்னு கூட்டி சொல்ல இது மாமாவா அப்படின்னு நம்ம ஷெண்டு கோவமாயிட்டு இருக்க. இது எனக்கு அக்கானா நீங்க எனக்கு மாமா தானே, வேற எப்படி கூப்பிடுறதுன்னு கேட்டுட்டு இருக்கான். ஷெண்டு அப்படி இருக்கிற கோவத்தை கட்டுப்படுத்திட்டு கண்டபடி கூப்பிடுற வேலை வச்சுக்காத, இது பிசினஸ் ட்ரிப், அதனால பிசினஸ் ஆளுங்க மட்டும் தான் வரணும், இந்த பையன் வரணும் அப்படின்னா இவனுக்கு ஏதாவது உபயோகமா வரணும், என் அசிஸ்டன்ட் கிட்ட சொல்லி இவனை கூட்டு போய் ட்ரெயின் பண்ண சொல்றேன், கூட்டு போய் ட்ரெயின் பண்ணி இவனை எதுக்காவது உபயோகமா மாத்துடா அப்படின்னு சொல்ல அசிஸ்டன்ட்டும் அங்க இருந்து கூட்டு போயிடுறான். யானியா பார்த்துட்டு இருக்கா. அடுத்து டிராவல் பண்ணி எல்லாருமா கிளம்பி இந்த கவர்னரோட ஊருக்கும் ஃபைனல் ஊருக்கும் வந்துடுறாங்க. அந்த இடத்துக்குள்ள நம்ம குட்டியும் வந்துட்டு இருக்கான். இன்னும் கவர்னர் வரல அப்படின்னு கவர்னருக்கு அசிஸ்டன்ட் ஒருத்தர் கமாண்டர் இருக்காரு, பீச்சு அவர் பேரு. அவர் வந்து கவர்னர் வந்துகிட்டே இருக்காருன்னு சொல்ல அடுத்து கவர்னர் மோ அங்க வந்துடுறாரு. ஷெண்டுவும் கவர்னர் மோவும் ஒரு மாதிரி பாசமா பாத்துக்கிறாங்க. கவர்னர் ஒரு பெரிய ஒரு வணக்கத்தை போட ஷெண்டு உடனே அவரையே பார்த்துட்டு இருக்கான். எங்க நீங்க தான் அந்த பாடி எல்லாம் இப்ப ஹேண்டில் பண்றீங்களா, மார்ச்சுவரியில இருந்து வரீங்களான்னு யானியா கேக்குறா. எப்படிங்க உங்களுக்கு தெரியும்னு கவர்னர் கேட்க டெட் பாடி கூட ஹேண்டில் பண்ணா அந்த வாடை நம்ம மேலே வந்துடும், அதை வச்சுதான் கேட்கிறேன் அப்படின்னு யானியா சொல்லிக்கிட்டு இருக்கா. பரவாயில்லையே உங்களை பார்த்தா ரொம்ப அறிவாளின்னு பார்த்ததுமே கண்டுபிடிச்சிட்டேன், எல்லாருமே பேசிட்டு இருக்க அந்த யானியா நீங்க தானான்னு கவர்னர் கேட்கிறாரு. உடனே இன்னொரு ஸ்பெஷல் வணக்கத்தை நம்ம ஷெண்டு அவங்க சீனியருக்காக போடுறான், சீனியர் வணக்கம் அப்படின்னு. ஆனா அது கண்டுக்காம அவரு வணக்கம் அப்படின்னு சொல்லிட்டு கவர்னரா மட்டுமே ஒரு வணக்கத்தை போட இங்க ஒரு வரவேற்கிறதுக்கு வேற எதுவுமே இல்லையா, நீங்க என்ன எங்க பாஸ் அவமானப்படுத்துறதுக்கு வந்திருக்கீங்களா அப்படின்னு நம்ம ஷெண்டு அங்க கவர்னரை பார்த்து கேட்கிறான். கவர்னர் எதுவும் சொல்லாம இருக்க விசாரிக்கிறதுக்கு வந்திருக்கோம், விசாரிக்கிற வேலையை பார்க்கலாம் அப்படின்னு ஷெண்டு நேரா கவர்னரை கூட்டிட்டு அங்க டெட் பாடி இருக்கிற ரூமுக்கு போயிடுறான். அங்க ஒரு பாடியை நம்ம யானியா திறக்க போறா, தலையில்லாத பாடிங்க பார்த்து பயந்துராதீங்கன்னு கவர்னர் சொல்ல பொண்டாட்டியை பத்தி உங்களுக்கு சரியா தெரியல அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா ஓபன் பண்றா. இந்த கேஸ பத்தி சொல்லுங்கன்னு கேட்க கவர்னர் சொல்லிட்டு இருக்காரு. ஒரு அண்ணனும் தம்பியும் குடிச்சிருக்காங்க, அப்புறம் உங்களுக்குள்ள சண்டை வந்திருக்கு, தம்பி கொஞ்ச நேரத்துல அப்படியே மயங்கி விழுந்திருக்கான் போதையில, ஏஞ்சு பார்த்தா அண்ணன் தலைய காணா அப்படின்னு சொல்ல யானியா பாக்குறா அந்த தம்பியை கண்டுபிடிச்சிட்டீங்களான்னு. இல்லங்க கண்டுபிடிக்கல, தேடிக்கிட்டு இருக்கோம் கவர்னர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க பாருங்களேன் ரெண்டே பாசிபிலிட்டி தான் இருக்கு, ஒன்னு மயக்கத்துல இருக்கும் போது உடம்பை வெட்டியிருக்காங்க, ஏன்னா உயிரோட இருக்கும் போதே தலை தனியா போயிருக்கு, இல்ல இன்னொன்னு ரொம்ப திறமையானவங்க யாரோ சண்டை போட்டு ஒரே வெட்டில தலை தனியா எடுத்திருக்கணும். ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கு, உடம்புல வேற எங்கேயுமே காயம் இல்லைன்னு நம்ம சொல்லிட்டு இருக்க. கரெக்டா சொன்னீங்க அப்படின்னு பஞ்சி ஒரு ரூம்ல இருந்து வரான். டேய் நீங்க என்னடா பண்ற அப்படின்னு யானியா கேக்குறதோட தான் இந்த எபிசோட் முடியுது. லாஸ்ட் எபிசோட்ல பஞ்சியும் யானியா இருக்கிற இடத்துக்கு வந்திருந்தான், அதோட தான் முடிஞ்சது. யானியா அதை பார்த்துட்டு நீங்க என்ன பண்றடா அப்படின்னு கேட்டுட்டு இருக்க ஷெண்டு கேக்குறான் கவர்னரை பார்த்து, கண்டவங்களும் எதுக்கு உள்ள வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு. அதுக்கு உடனே எங்க கவர்னர் இவர் கண்டவர் இல்லைங்க, இந்த கேஸ்ல நிறைய கண்டுபிடிச்சு எங்களுக்கு ஹெல்ப் பண்ணிருக்காரு, இங்க வேலை பாக்குறாருன்னு சொல்ல யானியா சொல்றா பஞ்சி உன்னை சாதாரணமா நினைச்சிட்டேன் போல, இந்த கேஸ பத்தி நீ என்ன நினைக்கிற அப்படின்னு கேட்டுட்டு இருக்கா. அதுக்கு உடனே பஞ்சி இது எந்த ஆயுதத்தால கொண்டிருக்காங்கன்னு தெரியணும், அதுக்கப்புறம் தான் நம்ம அடுத்த லெவலுக்கு போக முடியும், அதுவும் இல்லாம செத்து போன ஆளுக்கு நிறைய எதிரிங்க வேற இருந்திருக்காங்கிறதால நம்ம எதா இருந்தாலும் இப்ப உடனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்ல உடனே எங்க நம்ம ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான். சரி ஓகே ஆயுதத்தை கண்டுபிடிக்கலாம் அப்படின்னு யானியா நம்ம பஞ்சியை கூட்டிட்டு கிளம்ப ஆரம்பிக்க ஷெண்டு ஒரு நிமிஷம் ஸ்டாப் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு பசிக்குது சாப்பிட போகணும் அப்படின்னு சொல்றான். இப்போ வா அப்படின்னு கவர்னரே கேட்கிறாரு. நம்ம யானியாவை எடுத்துட்டு ஷெண்டு அங்கிருந்து வெளியே போயிட்டு நீ போய் எனக்கு சமையல் பண்ணி கொடுன்னு சொல்ல இப்போ வா இந்த கையோடையா, இப்போதான் டெட் பாடியை வந்து செக் பண்ணிட்டு வந்துட்டு இருக்கேன், உனக்கு கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையான்னு கேட்க எனக்கு பிரச்சனை இல்லை போய் சமையல் பண்ணு அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிடுறான். இங்க நம்ம ஷெண்டு ரூம்ல வந்து நம்ம சமையல் பண்ணி யானியா கொண்டு வருவா அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கான். அப்போ அங்க நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் வந்து என்னங்க இது ஒரு விருந்து கூட ஏற்பாடு பண்ணி வைக்கல இந்த கவர்னர், ரொம்ப கஞ்ச பிஸ்னாரியா இருப்பார் போல, நம்மள மட்டமா நினைக்கிறாரான்னு கேட்க அவருக்கு ஏதாவது காரணம் இருக்கும், வாயை மூடு அப்படின்னு ஷெண்டு திட்ட ஆரம்பிக்கிறான். அவ பார்த்தா குட்டி தான் சாப்பாடு பாத்திரத்தை எடுத்துட்டு உள்ள வரான். நான் யானியா காட்ட கேட்டேன் எனக்கு சமைக்க கத்து கொடுங்க நான் பண்றேன் அப்படின்னு அவங்க எனக்கு கத்து கொடுத்தாங்க, அவங்க ஏதோ உங்க ஃப்ரெண்டு கூட வெளியே போகணும்னு கிளம்பி வெளியே போயிட்டாங்கன்னு சொல்ல ஷெண்டு இன்னும் அப்படியே பயங்கர டென்ஷன் ஆயிட்டு இருக்கான். இங்க யானியா வந்து குளிர் காய்ச்சிட்டு இருக்கா ஒரு இடத்துல, கண்டிப்பா இங்க ஏதோ ப்ராப்ளம் இருக்கு, என்னது இது அப்படின்னு சொல்லிட்டு அவ யோசிக்கும் போதே அவளுக்கு ஒரு எப்பவுமே ஒரு
லெட்டர் எழுதுவாள் ஒரு பொண்ணு சீ அப்படிங்கிற பேர்ல, அந்த பொண்ணு என்ன கோட் வேர்டு யூஸ் பண்ணி எழுதுவாளோ அதே கோட் வேர்ட் காதுல கேக்குது. யானியா சொல்றா கோட் வேர்ட் கரெக்டா இருக்கு, ஆனா குரல் ஆம்பளை குரலா இல்ல இருக்குன்னு திரும்பி பார்த்தா பஞ்சு எங்க உள்ள வரான். யானியா பார்த்துட்டு நீ தான் என் ஃப்ரெண்டு சீயா அப்படின்னு கேட்க, அதே சீ நான் தான், அந்த சீ தான் இந்த பஞ்சு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்டா முன்னாடியே சொல்லல, எப்படி நீ பொண்ணு மாதிரி எழுதுன? அதுவும் இல்லாம அந்த லெட்டர்ல எப்பவுமே வாசம் இருக்கும், பூலாம் கூட இருக்கும், ஒரு பொண்ணு தானே அப்படி எழுதுவாங்கன்னு சொல்ல பஞ்சு யோசிச்சு பாக்குறான். இப்ப பாரு கிளப்ல இருந்துட்டு தான் அந்த லெட்டர் எழுதியிருக்கான், அந்த பொண்ணுங்களோட பெர்ஃப்யூம் வாசம் பூ தான் அந்த லெட்டர்ல கொட்டி இருக்கு. அதை பத்தி யோசிச்சு பார்த்துட்டு இருக்கான். அப்போதான் நம்ம யானியாக்கு இந்த மாதிரி இவங்க கொடுக்குற டிப்ஸ் எல்லாம் லெட்டரா வரும்போது அங்க இருக்க ஆஃபீஸ்ல இருக்க எல்லாரும் தூக்கி தான் போட்டிருக்காங்க. யானியா தான் ஆளா அதை படிக்க ஆரம்பிச்சு பஞ்சியோட அட்வைஸ்லாம் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு கொஞ்சம் கொஞ்சமா எழுதி எழுதி ஃப்ரெண்ட் ஆயிருக்கா. ஏண்டா நான் தான் உன்னை பொண்ணு நினைச்சிட்டு பேசினேன்ல, அப்போ கூட நான் பையன் சொல்லியிருக்கலாம்ல அப்படின்னு கேட்க, இந்த ஜெண்டர்ல என்ன இருக்கு, நம்ம 2 பேருமே இந்த டிப்ஸ் தானே ஷேர் பண்ணிக்கிட்டோம் அப்படின்னு பஞ்சி சொல்றான். ஆமால அதுவும் கரெக்ட் தான், நான் உன்னை பொண்ணு நினைச்சிட்டு இருந்ததால நானும் உன்கிட்ட ரொம்ப லிபரலா பேச முடிஞ்சது அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. கரெக்டா அப்பன்னு பார்த்து பஞ்சி உனக்கு ஒரு கிஃப்ட் வச்சிட்டு இருக்கேன் பாருன்னு ஒரு புக் ஒன்று கொடுக்குறான். நிறைய கேஸ்ல சேர்த்து க்ளூலாம் இருக்கு. ஏய் சூப்பர்டா அப்படின்னு யானியா ஒரு பேஜ் ஓபன் பண்ண, அதுல அறுக்கிற கத்தி மாதிரி உனக்கு இதை பாத்தியா, இதுதான் வெஸ்டர்ன் பிளேடுன்னு சொல்லுவாங்க. இது நம்ம ஊர்ல கிடைக்கிறதே கிடையாது, கர்வ்டு கத்தி, வெளியூர்ல இருந்து வந்திருக்கு. இந்த கத்தியை யூஸ் பண்ணி தான் இப்போ கொலை கூட நடந்திருக்கும் நான் சந்தேகப்படுறேன். ஸோ அந்த கத்தியை பத்தி நம்ம விசாரிக்க வேண்டியிருக்குன்னு சொல்ல, ஆமாண்டா ரொம்ப முக்கியம், இது மாதிரி நான் பார்த்ததே இல்லை, எங்க இருந்து வந்திருக்கும் ஞானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ பஞ்சி அந்த ஜேடையும் எடுத்து கொடுக்குறான். இங்க பாரு, இந்த ஜேடு அந்த கோவில்ல கிடைச்சதுல அது. இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு நேரா கவர்னரை பார்க்க போக, கவர்னரோட அசிஸ்டன்ட் வந்து அவர் டயர்டா இருக்காரு, தூங்கிட்டாருங்க, இன்னொரு நாள் வரலாம் அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான். நான் அவர்கிட்ட நிறைய பேசணும், அப்புறமா பேசுறதுக்கு டைம் ரெடி பண்ண சொல்லுங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து சோகமா கிளம்பி போயிடுறான். கவர்னர் உள்ள வந்து உள்ள பார்த்தா ஒரு லேடியோட ஓவியம் இருக்கு. அதை பார்த்து இது எல்லாமே ரொம்ப பெரிய கதை அப்படின்னு சோகமா சொல்ல ஆரம்பிக்கிறாரு. இன்னும் யானியா பஞ்சி கூட தான் உட்காந்துட்டு இருக்கா. என்ன பண்ண போறோம்னு தெரியல. இந்த ஜேடு டோக்கன் எப்படிடா அந்த ஊருக்கு வரதுக்கு முன்னாடி இங்க வந்திருக்கு அப்படின்னா ஏதோ இதுல ஒரு பெரிய சம்பவம் இருக்கு. சங்கிலி மாதிரி யாரோ பிளான் பண்ணி அங்க அனுப்பி அங்கிருந்து நம்மள இங்க கூப்பிட்டுருக்காங்க. இது ஏதோ ஒரு பெரிய விஷயம் போலடா அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு யானியாக்காக வெயிட் பண்ணி பயங்கரமா கடுப்பாயிட்டு இருக்கான். சரிப்பட்டு வராது அப்படின்னு நேரா கிளம்பி வெளியே போயிட்டு இருக்கான். கரெக்டா வெளியே வந்துட்டு நம்ம யானியா இருக்கிற இடத்த எட்டி பார்த்துட்டு இருக்க, அப்பன்னு பார்த்து ஒரு சின்ன கல்லை விட்டு நம்ம யானியா பக்கத்துல இருக்கிற கேண்டில அடிச்சு நறுக்குறான் ஷெண்டு. சைட்ல இருந்து ஒளிஞ்சிருந்து பார்த்துட்டு இதை பஞ்சி பார்த்துட்டான். ரொம்ப நக்கலா, யானியா எனக்கு எந்த கிஃப்ட்டும் கொண்டு வரலையான்னு கேட்க, கொண்டு வந்தேன்டா, ஆனா என்ன பண்றது உனக்கு அது செட் ஆகாதுன்னு சொல்ல, நீ கொண்டு வந்த கிஃப்ட் எதுவா இருந்தாலும் பரவாயில்ல கொடு அப்படின்னு பஞ்சி சொல்றான். உடனே அவளும் எடுக்கிறா. பொண்ணு நினைச்சிட்டு தானே வந்தா, சோ ஒரு பொண்ணுங்களுக்கான ஹேர் பின் வச்சிட்டு இருக்கா. இந்த ஹேர் பின் எனக்கும் பிடிச்சிருக்கு, எனக்கும் வச்சு விடு அப்படின்னு வேணும்னே ஷெண்டு பாக்கட்டுனே பஞ்சி சொல்ல, யானியாவும் ஹேர் பின்னை வச்சு விடுறா. அடுத்து எங்கேயாவது வெளியே போலாமான்னு பஞ்சி கேட்க, இன்னொரு மெழுகுவத்தி க்ளோஸ் ஆகுது. யானியாக்கு புரியுது ஷெண்டு வரலன்னு. இல்ல எனக்கு டைம் ஆச்சு நான் கிளம்புறேன் அப்படின்னு அங்கிருந்து வேகமா கிளம்பிடுறா. வந்து நம்ம யானியா சுத்தி பாக்குறா. ரூம்குள்ள அசைவே இல்ல. லைட்டா அப்படியே யாருக்கும் தெரியாம வந்து சைட்ல ஒரு டேபிள் இருக்கு. ஷெண்டு அந்த பக்கம் பெட்ல படுத்துட்டு இருக்கான். டேபிள்ல படுக்கிறா. கரெக்டா நம்ம ஷெண்டு ஏஞ்சிடுறான். என்ன நைட்டு சேர்த்து எனக்கும் சேர்த்து முழிச்சிட்டு இருக்க போறியா என்ன, தூங்குற ஐடியா இல்லையா, ஒழுங்கா பெட்ல வந்து படு அப்படின்னு கூப்பிடுறான். நம்ம 2 பேர் தான் ஆல்ரெடி பெட்ல தூங்கி இருக்கோமே, இதுல என்ன பெரிய பிரச்சனை வந்துட போகுதுன்னு யானியா வேகமா ஓடி போயிட்டு பெட்ல படுக்கிறதுக்கு போக, ஷெண்டு அவ கழுத்தை பிடிச்சி அப்படியே தடுத்து நிறுத்தி, உனக்கு பஞ்சி தான் ரொம்ப பொருத்தமோ அப்படின்னு கேட்க யானியா நினைச்சுக்கிறா விசாரிக்கிறதுல அப்படின்னு. ஆமா எனக்கும் அவனுக்கு கொஞ்சம் செட் ஆகும் அப்படின்னு மறுபடியும் படுக்கிறதுக்கு போறா. உனக்கு எவ்வளவு தைரியம்னு நம்ம ஷெண்டுவ தலையை பிடிச்சிட்டு இருக்க, நானும் அப்பையில இருந்து பார்த்துட்டு இருக்கேன் ஓவரா பண்ணிட்டு இருக்கேன்னு நம்ம ஷெண்டுவோட கழுத்தை பிடிச்சிட்டு நம்ம யானியா கொஞ்சமா பக்கத்துல வந்துட்டே மிரட்ட ஆரம்பிக்கிறா. நானும் ஓவரா பார்த்துட்டே இருக்கேன், நீயும் ஓவரா பண்ணிக்கிட்டே இருக்க அப்படின்னு நம்ம யானியா அவன் பக்கத்துல போக, ஷெண்டு அவளை பார்த்து முறைச்சுக்கிட்டே இருக்கான். கரெக்டா அப்பன்னு பார்த்தா அபாய மணியை யாரோ அடிச்சிடுறாங்க. என்னது அபாய மணி அடிக்குதுன்னு யானியா பார்க்க எல்லாரும் கிளம்பி கோர்ட்டுக்கும் போயிடுறாங்க. அப்போ உங்க கவர்னரும் வந்துடுறாரு. ஒரு ஆள் வந்து, என் பொண்ணுக்கு எனக்கு கல்யாணம் பண்ண வேண்டி இருக்குங்க, கல்யாண ஃபங்க்ஷனுக்கு எல்லாமே ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கோம், கரெக்டா பார்த்தா பொண்ணு காணாம போயிட்டா, என்ன பண்றதுன்னு தெரியல, அதனாலதான் அபாய மணி அடிச்சோம், இவர் தான் எங்க மாப்பிள்ளைன்னு சொல்ல, உடனே மாப்பிள்ளைக்கு சம்மதம் தானே இந்த கல்யாணத்துல நம்ம கவர்னர் கேட்கிறாரு. எங்க அந்த பொண்ணு எனக்கு பிடிச்சு போய் எல்லா விதத்திலயும் ஸ்டாட்டஸ்ல எனக்கு ஈக்குவலாவும் இருந்தா, அதாங்க நாங்க கல்யாணமே ஏற்பாடு பண்ணோம்னு மாப்பிள்ளை சொல்லிட்டு இருக்க, எங்க கெஸ்ட் லிஸ்ட்ல யாரெல்லாம் இருந்தா லிஸ்ட்டை கொண்டு வாங்க அப்படின்னு கவர்னர் சொல்லிடுறாரு. அதே மாதிரி லிஸ்ட்டை கொண்டு வந்து செக் பண்றாங்க. எல்லாருமே இங்க தான் இருக்காங்க, ஒரு சில பேர் தான் மிஸ் ஆகுறாங்கன்னு அந்த ஆள் சொல்லிட்டு இருக்கான். போய் மிஸ் ஆகிறவங்களை தேடுங்கன்னு சொல்ல, அந்த ஆள் கவர்னர் கிட்ட நம்ம கிட்ட ஆளுங்க பற்றாக்குறையா இருக்காங்க அப்படின்னு சொல்ல, ஷெண்டு பாக்குறான். ஏன் ஆளுங்களை கூட்டிட்டு போங்க அப்படின்னு உத்தரவு போடுறான். கவர்னர் ரொம்ப தேங்க்ஸ் சொல்றாரு. இவர் ஏன் இவ்வளவு ஃபார்மலா இருக்காருன்னு யோசிச்சுட்டே நம்ம ஷெண்டுவும் ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிடுறான். ஆளுங்க தேடி போயிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் நம்ம யானியாவும் பஞ்சியும் கல்யாண பொண்ணோட ரூம்குள்ள வந்துடுறாங்க. இங்கதான் ஏதோ ஒன்று நடந்திருக்கு அப்படின்னு நம்ம யானியா யோசிச்சுட்டு இருக்கா. பஞ்சியும் அவங்க ஒரு விண்டோ கிட்ட போயிட்டு, இந்த விண்டோ லைட்டா ஓப்பனா இருக்கு, மத்த எந்த இடமே க்ளோஸ் ஆயிருக்கு, இந்த விண்டோ வழியா கடத்திருக்கலாமோ அப்படின்னு யோசிக்கும் போதே ஷெண்டு உள்ள வந்துடுறான்.
பிரச்சனை வெளியே பெருசா போயிட்டு இருக்கு, 2 பேரும் கடலை போட்டுட்டு இருக்கீங்களா அப்படின்னு கேட்டுட்டே உடனே பக்கத்துல வந்துட்டு கடலை ஒன்றும் போடல, இந்த வழியா தான் அந்த பொண்ணை கடத்திடணும்னு நாங்க தான் கண்டுபிடிச்சிருக்கோம், பெரிய அறிவாளிங்க நாங்கன்னு பஞ்சி சீன் போடுறான். ஷெண்டு பாக்குறான், ஓ அறிவாளி சார் கொஞ்சம் கூட வாங்க, அந்த பொண்ணை கண்டுபிடிக்கணும், ஹெல்ப் பண்ணுங்கன்னு பஞ்சியை மட்டும் அங்க இருந்து இழுத்துட்டு போயிடுறான். இங்க இன்னொரு பக்கம் அந்த பொண்ணுக்கு சித்தி ஒருத்தங்க இருக்காங்க, கல்யாண பொண்ணுக்கு. அந்த லேடி தான் அந்த வீட்டுக்கு ஓனர் லேடி மாதிரி, அவளும் வந்துட்டு இருக்கா. அந்த பொண்ணோட அம்மாவும் வந்துட்டு இருக்காங்க. ஜூஜு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆள் தான் அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறதுக்காக வந்தானா, அவனும் காணாம போயிட்டான் அப்படின்னு சொல்லிட்டு இந்த ஜூஜுவை பத்தி தான் பேசுறாங்க. எல்லாரும் அவனே பெரிய ஆளுன்னு சொன்னாங்க, அதனாலதான் அவன் கல்யாணம் நடத்தி வச்சா நல்லா இருக்குமேன்னு கூட்டு வந்தோம். ஆனா திடீர்னு அவன் காணாம போயிட்டாங்க, பொண்ணு வேற காணாம போயிட்டா. ஒருவேளை இந்த ஜூஜு சம்மந்தப்பட்டிருப்பானோ அப்படின்னு யோசிக்க உடனே கவர்னர் நம்ம யான்யாவை பார்த்து கேட்கிறாரு, நீங்க என்னம்மா சொல்றீங்க அப்படின்னு. இப்போ வந்து காணாம போனவங்களை மட்டும் நம்ம சந்தேகப்படக்கூடாது, இங்க இருக்கிறவங்களையும் சேர்த்து தான் சந்தேகப்படணும். ஸோ யாரு குற்றவாளின்னு என்னால உடனே சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கா. சின்ன வயசா இருந்தாலும் உங்களுக்கு நிறைய ரூல்ஸ் வச்சுட்டு இருக்கீங்க, நீங்களும் விசாரிங்க அப்படின்னு கவர்னர் சொல்லிக்கிட்டு இருக்கான். இங்க இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு பஞ்சிய ஆளுங்கெல்லாம் வந்துட்டு இருக்கும் போது அந்த ஜூஜு இருக்கானே மேல இருந்து ஒரு இடத்துல இருந்து இறங்கி வந்து எப்படியாவது தப்பிச்சு ஓடணும் அப்படின்னு ட்ரை பண்ணிட்டு இருக்கான். ஷெண்டுவை பார்த்துட்டு ஷெண்டு ரொம்ப நக்கலா பக்கத்துல இருந்துட்டு இருக்க பஞ்சி அவன் மேல தள்ளிவிட பஞ்சி மேல கத்திக்கிட்டே போய் விழறான். அதனால அந்த ஜூஜுவை பிடிச்சிடுறாங்க. பஞ்சி ஏஞ்சிட்டு அறிவு கட்டவன் என்ன தள்ளி விட்டான் பாருன்னு வழியில கஷ்டப்பட்டுட்டு இருக்க அந்த ஜூஜு எந்திரிச்சிட்டு மேல யாரும் செத்து கிடக்குறாங்க, அதை போய் பாருங்க அப்படின்னு சொல்ல ஷெண்டு பாக்குறான், அந்த கல்யாணத்தை நடத்தி வைக்கிறவன் நீ தானே, இவனை கொண்டு போய் கவர்னர் கிட்ட விடுங்க அப்படின்னு சொல்லிடுறான். பஞ்சி வந்து எதுக்கியா என்ன தள்ளி விட்ட அப்படின்னு கேட்க, ஏண்டா உன்ன மாதிரி ஒருத்தனை தள்ளி விடாம நானாவா போய் விழ முடியும், ஒழுங்கா வரதுனா கூட வாய மூடிட்டு வா, நான் ஒயிட் கோஸ்ட்னு தெரிஞ்சு என்கிட்ட எதிர்த்து பேசுறியா அப்படின்னு கேள்வி கேட்க பஞ்சி வாய மூடிக்கிறான். சரி சரி வர அப்படின்னு அமைதியா கூட போறான். அப்பன்னு பார்த்து ஒரு பொண்ணு மேல இருந்து காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கத்துற மாதிரி சத்து கேக்குது. ஷெண்டுவோட ஆளுங்கெல்லாம் வராங்க. அப்பன்னு பார்த்து ரொம்ப அமைதியாயிருது. மேல இருந்து ஒரு கயிறு ஒண்ணு வேற இறங்கி இருக்கு, யாரோ மேல இருந்து இறங்கி இந்த இடத்துக்கு வந்திருக்காங்கன்னு ஷெண்டு கண்டுபிடிக்கிறான். ஒரு சின்ன கிணறு ஓரத்துல இருக்கு. ஷெண்டு உள்ள போய் எட்டி பாக்குறான், இதுக்குள்ளந்து தான் சத்தம் வந்திருக்குங்கிறத கண்டுபிடிக்கிறான். பஞ்சியை பார்த்து உள்ள போன்னு சொல்ல, நான் இதுக்குள்ள போகணும், நீங்க தானே சீஃப், நீங்க உள்ள போங்கன்னு பஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். ஷெண்டு காலையே ஓகி ஒரு உத, அவ்வளவுதான் பஞ்சி இந்த கிணத்துக்குள்ள விழுந்துட்டு ஐயோ அம்மான்னு கத்திக்கிட்டே உள்ள போய் விழறான். கொஞ்ச நேரம் சத்தமே இல்ல. பஞ்சி சுத்தி முத்தி அங்க என்ன நடந்திருக்கும்னு பார்த்துட்டு இருக்கான். கிணத்துக்குள்ள இருந்து ஒரு கயிறு வந்து விழுது. நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் போய் இழுக்க ஆரம்பிக்கிறான். உள்ள இருந்து இந்த கல்யாண பொண்ணு இறங்கி வரா, என்னை காப்பாத்துனதுக்கு ரொம்ப தேங்க்ஸ், உள்ள ஒரு ஆள் இருக்கான் உள்ள ஒரு ஆள் இருக்கான்னு கத்திக்கிட்டு இருக்கா. அப்படின்னு பார்த்து இந்த பஞ்சி முக்கி முக்கி ஒரு வழியா ஏறி வந்துட, நானே வந்துட்டேன், உங்களுக்குலாம் மனசாட்சியே இல்லையான்னு கத்த ஆரம்பிக்கிறான். அந்த கல்யாண பொண்ணு இவரை சொல்லல, உள்ள ஒரு ஆள் இறந்து போய் கிடக்குறாரு, நீங்க உள்ள போய் பாருங்க அப்படின்னு சொல்ல உடனே போய் ஷெண்டுவோட ஆளுங்க உள்ள இருந்து ஒரு பொண்ணு இருக்கு அதை தூக்கிட்டு வராங்க. ஒரு வேலைக்கார பாடி மாதிரி இருக்கு. ஷெண்டு போய் பார்த்துட்டு இருக்கான். அந்த ஆளோட கண்ணுல இருந்து ரத்தமா வந்துட்டு இருக்கு. இன்னும் கொஞ்ச நேரம் போய் தேடுங்க, வேற என்னெல்லாம் கிடைக்குதுன்னு பாருங்க, உள்ள போயிட்டு நீ ஏதாவது வந்து வித்தியாசமா இருக்கான்னு பாருன்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் கிட்ட சொல்ல ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் நேரா உள்ள போறான். உள்ள போய் சுத்தி முத்தி பார்த்துட்டு அங்க ஒரு சாக்கு பை கோணி பை எல்லாம் கிடக்கு. இது எல்லாத்தையும் பார்த்துட்டு இங்க எல்லாமே நார்மலா தான் இருக்கு அப்படின்னு அவன் வெளியே வந்துடுறான். ஷெண்டு பார்த்துட்டு எதுவுமே இங்க தப்பா தெரியலையா, கண்டிப்பா ஏதோ ஒண்ணு பெருசா இருக்கிறதுக்கு தான் நிறைய வாய்ப்பு இருக்கு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இது நம்ம நினைக்கிற மாதிரி கேஸ் இல்ல, அதை விட டிஃபிகல்ட்டா இருக்க போற கேஸ், முடியற மாதிரி போனாலும் முடியாது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். இன்னொரு பக்கம் இந்த ஜூஜுவை கூட்டு வந்து கவர்னர் கிட்ட விட்டுறாங்க. கவர்னர் கிட்ட ஜூஜு இங்க பாருங்க, எனக்கு எதுவுமே தெரியாது, அந்த பொண்ணு எப்படி காணா போனான்னு எனக்கு தெரியாது, நான் ஒரு சாதாரண ஆளு, என்னை விட்டுருங்க அப்படின்னு கெஞ்ச ஆரம்பிக்க யானியா உட்காந்து இவன் பொய் சொல்றானா இல்ல உண்மை சொல்றானான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணிட்டு இருக்கா. அப்போ ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் அங்க வந்து ஷெண்டு வந்துட்டாரு வந்து பாருங்கன்னு சொல்ல யானியா அங்க இருந்து கிளம்பி வரா. ஷெண்டு கிட்ட வேகமா ஓடி வந்துட்டு உங்களுக்கு ஒன்னும் ஆள் இல்ல, நல்லா தானே இருக்கீங்க அப்படின்னு கேட்டுட்டு இருக்க, எனக்கு என்னமா ஆகும், நல்லா தான் இருக்கேன் அப்படின்னு ஷெண்டு சொல்றான். ஆனா சில பேர் தான் வீக் பாடியா இருப்பாங்க போலன்னு ஷெண்டு பஞ்சியை பார்க்க பஞ்சி குளிர நடுங்கிட்டே உட்காந்துட்டு இருக்கான். யானியா கேக்குறா, என்னடா உடம்பு ஃபுல்லா மண்ணா இருக்கு, எங்கடா போயிட்டு வந்த அப்படின்னு. உன் புருஷன் மாதிரி மேனா மெரிக்கியா எல்லாருமே இருந்துட்டு அடுத்தவங்கள வேலை வாங்கினா இப்படிதான் எங்க உடம்பு ஆகும் அப்படின்னு பஞ்சி சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா சிரிச்சுக்கிட்டே நம்ம ஷெண்டுவை பார்த்து என்ன ஆச்சுன்னு கேட்க, அந்த பொண்ணை நாங்க பிடிச்சிட்டோம், ஆனா அந்த ஜூஜு இருக்கான்ல அவனை தான் அந்த பொண்ணு கடைசியா பாத்திருக்கா, இதுக்கு மேல என்ன நடந்துச்சு நமக்கு தெரியல அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இல்லங்க அந்த ஜூஜு பேசுறத பார்க்கும்போது எனக்கு எதுவும் நல்லவ மாதிரி தான் தெரியுது, பொய் சொல்ற மாதிரி தெரியல, ஆனா வேற ஏதோ சில விஷயம் இருக்கும் போல, ஏதாவது ஆதாரம் கிடைச்சதான்னு கேட்க பஞ்சி அங்க கிணத்துக்குள்ள ஒரு சாக்கு மூட்டை இருந்தது, அதை வச்சுதான் அந்த பொண்ணை கடத்திருப்பாங்கன்னு சொல்ல உடனே நம்ம ஷெண்டு பார்த்துட்டு ஏற்கனவே எடுத்துட்டு வர வேண்டியதானே, ஏன் எடுத்துட்டு வரலன்னு கத்த ஆரம்பிக்கிறான். நான் என்ன ஓட்டையா வேலை பார்க்குறேன் உனக்கு டிப்ஸ் எல்லாம் கொண்டு வந்து கொடுக்கறதுக்கு அப்படின்னு பஞ்சியை திட்ட ஆரம்பிக்கிறான். ஷெண்டு உடனே நான் வந்து ஆதாரத்தை எடுத்துட்டு வர சொல்றேன், ஆனா அது வரைய யானியா நீ போய் அங்க உட்காந்துட்டு, இது கவர்னரோட கேஸுங்கிறதால நாங்க வந்தா நல்லா இருக்காதுன்னு சொல்ல ஓகேன்னு யானியா அங்க இருந்து கிளம்பி போயிடுறா. ஷெண்டும் அவன் வேலையை பார்க்க போயிடுறான். யானியா பக்கத்துல பஞ்சி வந்து நின்னுட்டு இருக்கான். அப்போ அந்த ஜூஜு பார்த்துட்டு இல்லங்க எனக்கு ஒன்றும் தெரியாது, நான் நல்லா வேலை மட்டும் தான் பார்ப்பேன் அப்படின்னு மறுபடியும் இந்த ஜூஜு சொல்லிக்கிட்டே இருக்க யானியா பாக்குறா. ரொம்ப திமிராவே இந்த பையன் பேசுறான், ஆனா அவன் பேச்சுல பொய் இருக்க மாதிரி தெரியல, என்ன பண்றதுன்னு தெரியல, ரொம்ப அரகென்டான ஆள் போல அப்படின்னு யானியா சொல்லும்
போதே அப்ப பஞ்சி அந்த பையன் கிட்ட விசாரிக்க ஆரம்பிக்கிறான். அந்த பொண்ணோட ரூம்க்கு நான் போனது உண்மைதாங்க, ஆனா அப்ப அங்க வேற யாருமே இல்ல, அதனாலதான் அந்த பொண்ணு வேற சரி ஏதாவது தப்பா எடுத்துக்க போறாங்க, நாங்க இருந்து கிளம்பி நான் வந்துட்டேன். அப்புறம் பொண்ணு காணோம்னு சொன்னாங்க, என் மேல பழி வந்துற போது நாங்க இருந்து ஓடுனேன். அப்பதான் அந்த ஷெண்டு வந்து புடிச்சிட்டாரு அப்படின்னு நம்ம சொல்லிக்கிட்டு இருக்க கரெக்டா அந்த நேரத்துல கல்யாண பொண்ணு வந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கல்யாண பொண்ணு உள்ள வந்துட்டு இருக்கா. அந்த மாப்பிள்ள பாக்குறாரு, நான் உன் மேல சத்தியம் பண்ணி சொல்றேமா, உன் கேரக்டர்ல நீ காணாம போயிட்டேன்னு என்னைக்கும் சந்தேகப்பட மாட்டேன், இதை இணையோடய மறந்துடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க ஜூஜு மட்டும் அமைதியா பாத்துட்டு இருக்கா நடக்கிறதெல்லாம். டக்குன்னு யானியா அங்க பக்கத்துல போறா. என்னமாச்சு? இப்போ நீ வந்து பயப்படலாம், ஆனா நாளைக்கு ஒரு பொண்ணு இந்த மாதிரி கடத்தப்படும் போது உன்ன மாதிரியே அவளும் கண்டுபிடிக்கப்படுவான்னு சொல்ல முடியாது, உயிருக்கே ஆபத்து வரலாம். சோ அந்த மாதிரி பொண்ணுங்களுக்காவது நீ உண்மையை சொல்ல போறியான்னு கேட்க, எங்க ரூம்ல தான் நின்னுட்டு இருந்தேன், அப்போ அந்த கல்யாணம் நடத்தி வைக்கிறவர் ஜூஜு இருக்கார்ல, அவர் தான் வந்தாரு. அப்புறம் நான் திடீர்னு மயங்கி விழுந்துட்டேன், முழிச்சு பார்க்கும்போது என்னை யாரோ சாக்குல வச்சு தூக்கிட்டு போயிட்டு இருந்தாங்க, ரொம்ப வேகமா ஓடிட்டு இருந்தாங்க. அப்புறம் திடீர்னு பார்த்தா இன்னொரு ஆளும் வந்தான். அவங்க ரெண்டு பேருமா சேர்ந்து என்ன ஒரு குழிக்குள்ள கொஞ்சம் கொஞ்சமா இறக்குனாங்க. அவங்க ரெண்டு பேத்துக்குள்ள எனக்கு எப்படி பங்கு போட்டுக்கிறது அப்படிங்கிறதுல சண்டை வந்துருச்சு. இன்னும் நிறைய வார்த்தை அசிங்க அசிங்கமா சொன்னாங்க, அதை நான் சொல்றதுக்கு விரும்பல. அப்போ திடீர்னு அவங்களுக்குள்ள பிரச்சனை வந்துருச்சேன்னு என்னை சாக்கு மூட்டையிலே வச்சு குழிக்குள்ள இறக்கிட்டு அவங்க அங்கிருந்து ஓடிட்டாங்க. நான் சாக்கு மூட்டையில இருந்து வெளியே வர ட்ரை பண்ணும்போதே டக்குனு பக்கத்துல இன்னொருத்தனையும் பாடியையும் போட்டாங்க. நான் அதுக்குள்ள வெளியே வந்து பார்த்து பயந்துட்டேன். ஷெண்டு அங்க வந்தாரு போல, நான் கரெக்டா கத்த ஆரம்பிச்சு அவர் வந்து என்னை காப்பாத்திட்டாரு, இதுதான் நடந்துச்சு அப்படின்னு அவ சொல்ல ஆரம்பிக்கிறா. பஞ்சி பாக்குறான், இப்ப இந்த ஜூஜுவை தான் அந்த பொண்ணு மயக்கம் போட்டதுக்கு முன்னாடி பாத்துருக்கானா, அப்போ இவன் மேலதானே தப்பு அப்படின்னு சொல்ல, இல்லங்க நான் ஒண்ணும் பண்ணல, அந்த பொண்ணு மயங்கினதுமே நான் பயந்துட்டு அங்கிருந்து ஓடி போயிட்டேன் அப்படின்னு மறுபடியும் இந்த ஜூஜு கத்த ஆரம்பிக்கிறான். அப்போ ஒரு முக்கியமான ஆதாரம் ஒண்ணு கிடைச்சிருக்குன்னு ஷெண்டு கொடுத்து விட்டுருக்காருன்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் கொடுக்க, இன்னொரு ஆதாரமா ஷெண்டு என்னப்பா சர்ப்ரைஸ் வைக்கிறான் அப்படின்னு பஞ்சியே யோசிக்க ஆரம்பிக்கிறான். இல்லங்க எனக்கு அதுக்கும் சம்பந்தம் இல்லை, என்ன மன்னிச்சிருங்க, ஒரு பையன் வந்து இந்த பொண்ணை கடத்துறதுக்கு வந்தான், நான் அதை பார்த்தேன், என்ன பண்றதுன்னு தெரியாம பயந்துட்டு நான் ஓடிட்டேன், இதான் உண்மையிலே நடந்தது அப்படின்னு மறுபடியும் இந்த ஜூஜு அடுத்த கதையை சொல்ல, யானியா பக்கத்துல வந்து உத்து பாக்குறா. உங்க கழுத்துக்கிட்ட எம்ப்ராய்டரி டிசைன் ரொம்ப அழகா இருக்கு, இது யார் போட்டு கொடுத்ததுன்னு கேட்க ஆரம்பிக்கிறா. அதோட தான் இந்த எபிசோட் முடியுது. அடுத்தடுத்து என்ன நடக்க போது தொடர்ந்து பார்க்கலாம். லாஸ்ட் எபிசோட்ல அந்த ஜூஜுவை பார்த்து ரொம்ப எம்ப்ராய்டரிலாம் அழகா போட்டிருக்கே அப்படின்னு யானியா இன்வெஸ்டிகேட் பண்ண ஆரம்பிச்சிருந்தா, அதோட தான் முடிஞ்சுது. இந்த எபிசோட்ல என்ன ஆக போகுது வாங்க பார்க்கலாம். இந்த எம்ப்ராய்டரிலாம் யார் போட்டு கொடுத்ததுங்க, உங்களுக்கு கேர்ள் ஃப்ரெண்ட் யாராவது இருக்கான்னு யானியா கேட்க, ஏங்க அப்படி தப்பா பேசுறீங்க, இது ஒரு கடையில இருந்து வாங்கினது, எனக்குன்னு யாருமே கிடையாதுன்னு ஜூஜு சொல்றான். ஆமா இல்ல, இந்த மாதிரி நான் மாடலை நிறைய தடவை கடையில பார்த்திருக்கேன், ஞாபகம் வந்துருச்சு, இதுக்கு மேல போடுறதுக்கு கோட்டு கூட ஒன்று சேர்ந்து தானே விற்கும், அது எங்க போச்சுங்க அப்படின்னு கேட்டு மேல ஒட்டியிருக்க ஏதோ ஒரு பொடியை கூட தொட்டு பாக்குறா. இந்த பொடி பாருங்களேன் மயக்க மருந்து, இதுல ஒட்டி கிடக்கு, எப்படிங்க இதுல வந்துச்சு அப்படின்னு கேட்க ஜூஜு எனக்கு தெரியாதுன்னு கத்த ஆரம்பிக்கிறான். அப்பதான் அந்த கோட்டை தான் நம்ம ஷெண்டு அவங்க ஆளுங்க மூலமா எடுத்துட்டு வந்து இங்க வந்து ப்ரொடியூஸ் பண்ணிருக்கானா. தோ இந்த கோட்டு நீங்க தானே ஓடும் போது தூக்கி போட்டு ஓடுனீங்க, ஏன்னா இந்த கோட்டை தான் மயக்க மருந்து வச்ச பாக்கெட் இருக்கு, யார்கிட்டயாவது மாட்டிக்கிட்டா என்ன ஆகும்னு, ஆனா அந்த பாக்கெட்ல இருந்து கொஞ்சம் உங்க சட்ட மேலையும் பட்டிருக்கு, இதை நீங்க மறந்துட்டீங்க, இப்ப பாத்தீங்களா நீங்க தான் மயக்க மருந்து வச்சீங்க, நல்லா தெரிஞ்சு போச்சு அப்படின்னு யானியா சொல்ல, உடனே இந்த ஜூஜு டாபிக்கை மாத்தி, ஆமாங்க நான் தான் மயக்க மருந்து வச்சேன், அந்த பொண்ணு கல்யாண பொண்ணு ரொம்ப அழகா இருந்தா, நான் அழகுல மயங்கி தப்பு பண்ணிட்டேன், ஆனா நான் கொலைலாம் பண்ணலங்க அப்படின்னு கத்த ஆரம்பிக்கிறான். அதுக்கப்புறம் அதுக்கு மேல கவர்னரால தாங்கிக்கவே முடியல, இவன் வரலாம் உடைங்கடா அப்படின்னு அதுக்கு மெஷினை தூக்கி போடுறாரு. அதுல 10 வரலையும் மாட்டி எலும்பெல்லாம் உடைக்க ஆரம்பிக்க யானியா ஒரு நிமிஷம் அப்படின்னு பார்க்க முடியாம கத்த ஆரம்பிக்கிறா. அதுக்குள்ள ஜூஜு நான் உண்மையெல்லாம் ஒத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு, நான் புத்தகத்துல மட்டும்தான் இவ்வளவு அழகான பொண்ணு இருப்பாங்கன்னு நினைச்சேன், ஆனா உண்மையாவே இந்த கல்யாண பொண்ணு அழகா இருந்ததை பார்த்து எனக்கு திடீர்னு மனசு மாறிடுச்சு, அதனாலதான் அந்த பொண்ணுக்கு மயக்கம் இருந்து கொடுத்து நான் கடத்திட்டு போனேன், ஆனா சத்தியமா நான் யாரையும் கொலை பண்ணலங்க அப்படின்னு சொல்ல, யானியா கேக்குறா கூட ஒரு ஆள் இருந்தான்ல அது யாரு அப்படின்னு. சும்மா அவன் ஜெயிலுக்குலாம் போனவன், சும்மா எனக்கு அடியாள் மாதிரி கூட இருப்பான், நான் அந்த பொண்ணை கடத்தி கூட்டு வந்ததுக்கு அப்புறமா எனக்கு திடீர்னு தோணுச்சு, தெரியாம தப்பு பண்ணிட்டோம் போல, பேசாம அந்த பொண்ணை வீட்லயே விட்டுலான்னு தோணுச்சு, ஆனா அதுக்கு அவன் தான் ஐயோ என்ன இவ்வளவு தூரம் கடத்திட்டு வந்து யாராவது வீட்டுல போய் விடுவாங்களா, வேண்டாம் அப்படின்னு சொன்னான், அப்பன்னு பார்த்து யாரோ ஓடுற மாதிரி இருந்ததே அப்படின்னு சொல்லிட்டு நான் வேகமா போய் செக் பண்ணிட்டு வரலான்னு போனேன், அங்க பார்த்தா ஏதோ பூனை தான் ஓடிட்டு இருந்தது, நான் திரும்பி வந்து பாக்குறதுக்குள்ள இந்த பொண்ணை தூக்கி இவன் உள்ள குழிக்குள்ள போட்டிருந்தான், இவன் முன்னாடி நின்றுட்டு இருந்தானே லேசா தொட்ட இவனும் குழிக்குள்ள விழுந்துட்டான், செத்து போய் கிடந்தான் போல, யாரு பண்ணதுன்னு எனக்கு தெரியாதுங்க, சத்தியமா நான் பண்ணல அப்படின்னு மறுபடியும் இந்த ஜூஜு கத்த ஆரம்பிக்கிறான். இவனை கூட்டு போய் ஜெயில போடுங்க அப்படின்னு கவர்னர் அவனுக்கு தண்டனை கொடுத்துடுறாரு. இங்க யானியாவும் ஷெண்டுவும் திரும்ப வரதுக்குள்ள வீட்டுக்குள்ள கேண்டில் எல்லாம் ஏத்தி ஃபுல் வீட்டையும் பளிச்சு நாக்கிட்டு அசிஸ்டன்ட் வெயிட் பண்ணிட்டு இருக்கான். யானியாவும் ஷெண்டுவும் வந்துடுறாங்க. யானியா வந்ததுமே ஒரு புக்கை தூக்கிட்டு போய் உட்கார, இப்பயும் இன்வெஸ்டிகேஷனா, தூங்க போலையா அப்படின்னு கேட்க யானியா சொல்றா இந்த கேஸ் முடியவே இல்லையே, அவன் தான் கடத்திட்டு போனா, அப்ப மறுபடியும் இந்த பொண்ணு கிடைச்சிட்டு அதெல்லாம் ஓகே, ஆனா ஒரு புது கொலை நடந்திருக்கே, அந்த கொலைகாரன் யாருன்னு கண்டுபிடிக்காம எனக்கு தூக்கமே வராது, தலையே சுத்துற மாதிரி இருக்கு அப்படின்னு சொல்ல, அப்படியா அடுத்தவங்களை பத்தி அந்த அளவுக்கு யோசிக்கிற, நீயும் நானும் புருஷன் பொண்டாட்டி தானே, புருஷன் பொண்டாட்டியா என்ன செய்யணுமோ அதை செஞ்சு பொழுத போக்கலாமா அப்படின்னு ஷெண்டு கேக்குறான். யானியா பாக்குறா, என்ன பண்ண போற, உனக்குலாம் வெக்கமாவே இல்லையா, பைத்தியமானு கேட்க, ஊரே ஒயிட் கோஸ்ட்னு பயந்துட்டு இருக்கு, என்னை பார்த்து நீ என்ன பேச்சு
வச்சு பேசிட்டு இருக்க அப்படின்னு நம்ம ஷெண்டு கேட்டு பக்கத்துல போயிட்டு டக்குனு அவ வாயில ஒரு டேப்லெட் ஒண்ணு போட்டுடுறான். யானியா முழுங்கினதுக்கு அப்புறமா என்னது இது அப்படின்னு கேட்க தூக்க மாத்திரை, இப்ப நீ நல்லா தூங்க போற அப்படின்னு நம்ம ஷெண்டு சொல்லிட்டு ஸ்வீட் ட்ரீம்ஸ் அப்படின்னு சொல்லும் போது கரெக்டா அசிஸ்டன்ட் உள்ள வரான். ஷெண்டு பார்த்துட்டு என் பொண்டாட்டி தூங்க போறா, இப்போ உன்னை யார் உள்ள வர சொன்னது, நான் வான பெர்மிஷன் கொடுத்தேனா அப்படின்னு கேட்க அசிஸ்டன்ட் பாக்குறான். டாப் ப்ரியாரிட்டி கிட்ட லெட்டர் வந்திருக்கு, அதனாலதான் உள்ள வந்துட்டேன் அப்படின்னு சொல்றான். டாப் ப்ரியாரிட்டினா யாரு அப்படின்னு யானியா லெட்டரை வாங்க சுபானி இருக்காங்கல்ல அவங்க தான் அப்படின்னு ஷெண்டு சொன்னதுமே நம்ம யானியா பயங்கரமா அப்செட் ஆயிடுறா. இல்ல நீ ஏன் சோகமாகற, சும்மா தான் எடுத்து படிக்கிறதுனா படி, நீ படிக்கிறியான்னு கேட்க உங்க லவ் லெட்டர்லாம் படிக்க எனக்கு இஷ்டம் இல்லைன்னு யானியா கிளம்புறா. லவ் லெட்டரா, எனக்கும் அந்த பொண்ணுக்கும் நடுவுல எதுவும் கிடையாதுமா அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். யானியா நேரா போய் படுத்துட்டு தூங்குற மாதிரி ஒரு ஆக்டிங்க போட்டுட்டு இருக்கா. யானியா நான் சொல்றது கேக்குதா இல்லையான்னு ஷெண்டு கேட்டுட்டு இருக்கான். நல்லா தூங்குற மாதிரி அவன் அமைதியாயிட அவளுக்கு பெட்ஷீட் எடுத்து போத்தி விட்டுட்டு தூக்க மாத்திர ரொம்ப நல்லா வேலை செய்தோ, அதுக்குள்ள மேடம் தூங்கிட்டீங்க, சரி ஓகே நல்லா தூங்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஷெண்டு அங்க இருந்து போயிடுறான். யானியாக்கு நைட் எல்லாம் ஒரு கெட்ட கனவா வந்துட்டு இருக்கு. ஏதோ துணி எல்லாம் பறந்துட்டு நான் தான் அந்த கொலைகாரன், என்ன முடிஞ்சா புடி பார்க்கலாம், நான் ஒரு மந்திரவாதி அப்படி இப்படின்னு ஏதோ ஒன்று அவளுக்கு கனவு மாதிரி வருது. அதுக்கப்புறம் கண்ணை நோண்டி எடுத்துருவேன் அப்படின்னு ஏதோ மாஸ்க் போட்ட ஆளு ஒரு பக்கத்துல வந்து நிக்கிற மாதிரி இருக்கு. யானியா பயந்து போய் எந்திரிக்கிறா. திரும்பி பார்த்தா புறா ஒண்ணு பக்கத்துல உட்கார்ந்துட்டு இருக்கு. அதை பார்த்துட்டு இன்னும் பயந்து போய் யானியா ஓடலாம் ட்ரை பண்ணும்போது கட்டிலோட பீம்லயே நல்லா இடிச்சுக்கிறா. தலையில அடிபட்டுருது. யானியா யோசிக்கிறா, புறாவை தூது விடுவாங்க அப்படின்னு தான் கேள்விப்பட்டிருக்கேன், இந்த இடத்துக்கு புறா எதுக்கு வந்திருக்கு, தூது வந்திருக்குமோ, ராஜமாதாவோட வேலையா இருக்குமோ நம்ம யோசிச்சுட்டு இருக்கும் போதே குட்டி உள்ள வரான். அக்கா நான் புறா கொண்டு வாங்கிட்டு வந்துட்டேன்க்கா அப்படின்னு உள்ள வாங்கி வச்சுட்டு இருக்கான். இவனுக்கு எப்படி புறா வந்தது தெரியும், ஒருவேளை இவனும் அங்க ஆளா இருப்பானோ அப்படின்னு யானியா யோசிக்க ஆரம்பிக்க இந்த புறா உன் ரூம்குள்ள வந்ததுக்கா, இந்த ஊர்ல ஒரு அதிர்ஷ்டம் இருக்கான், புறா யார் ரூம்குள்ளேயாவது வந்துருச்சுன்னா அதை விடக்கூடாதான், நம்மளே வச்சுக்கணுமா, அப்பதான் நல்லதான், அதான் நான் இந்த கூண்டு வேகமா வாங்கிட்டு வந்தேன்னு சொல்ல, செல்ல தம்பிடா நீனு அதுக்குள்ள வாங்கிட்டு வந்துட்டியா யானியா கொஞ்சம் ஆரம்பிக்கிறா. அக்கா நீ ஒரு மருந்து சொன்னல, அந்த மருந்து இங்க அவ்வளவா கிடைக்கல, அதுக்கு பதிலா வேற ஒரு மருந்து வாங்கிக்கிறியான்னு கேட்டாங்க, நான் வேண்டான்னு வந்துட்டேன் அப்படின்னு குட்டி சொல்றான். அந்த மருந்து கொஞ்சம் எஃபெக்ட் கம்மியா தான் இருக்கும், இருந்தாலும் நமக்கு எதுவுமே இல்லைல்ல நம்ம ஷெண்டுக்கு கொடுக்கறதுக்கு, அது வேணும் வா வாங்கிட்டு வரலாம் அப்படின்னு குட்டியோட யானியா போறா. அங்க மருந்து கடையில பேரலா ஏதோ எடுத்துட்டு போறாங்க. அக்கா நல்லா இங்க மருந்து வியாபாரம் ஆகும் போலக்கா அப்படின்னு குட்டி சொல்லிட்டு இருக்கான். யானியா பாக்குறா, கவர்னர் வீட்டை விசாரிக்க சொன்னல, பார்க்க சொன்னல, பாத்தியான்னு கேட்க கவர்னர் வீட்டுல ஒரு பின்னாடி ஒரு இடம் இருக்கு, அதுக்கு கவர்னர் அடிக்கடி போறாரு, அந்த இடம் அது என்னன்னு தெரியலக்கா, அந்த இடத்த தான் நான் நோட் பண்ண டிஃப்ரெண்டா இருக்கேன்னு அப்படின்னு குட்டி சொல்றான். அந்த இடத்துக்கு நான் போறேன் அப்படின்னு யானியா கிளம்பிடுறா. அங்க போய் பார்த்தா ஒரு ரோஸ் செடி எல்லாம் இருக்கு. இந்த பனியில இது வளரவே வளராது, எப்படி இவ்வளவு அழகா வளர்ந்துருக்கு அப்படின்னு யானியா யோசிக்க ஆரம்பிக்கிறா. சீஃப் உள்ள வாங்கன்னு குரல் கேக்குது. சீஃப்னா ஷெண்டு வாச்சே அப்படின்னு யானியா வேகமா போய் ஒளிஞ்சிட்டு இருக்க நம்ம ஷெண்டு அங்க வரான். அந்த பூச்செடியை அவனும் பாக்குறான். பார்த்துட்டு ஒரு மாதிரி மனசு கஷ்டமாயிட்டு அந்த சீக்கிரட்டா ஒரு ரூம் இருக்குல்ல, அந்த ரூம்குள்ள உள்ள போயிடுறான். யானியா எல்லாத்தையும் பார்த்துட்டு தான் இருக்கா. இந்த ரூம்குள்ள பார்த்தா ரூம் ஃபுல்லா அப்படியே டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணி அங்கங்க அந்த பூச்செடியை ரோஜா செடியை அழகா வளர்த்து வச்சுட்டு இருக்காங்க. அங்க அந்த பொண்ணோட சின்ன பொண்ணோட ஓவியம் வேற இருந்ததுல, அந்த இடத்துக்கு தான் இப்ப ஷெண்டு வந்திருக்கான். உள்ள கவர்னர் நிக்கிறாரு. இந்த இடத்துல இந்த பூலாம் வளரவே வளராது, இவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்க்குறீங்கன்னா உங்க பொண்ணு மேல அவ்வளவு பாசம்னு எனக்கு நல்லாவே தெரியுது, சீனியர் வணக்கம் அப்படின்னு நம்ம ஷெண்டு சீனியருக்கு ஒரு வணக்கத்தை போட உள்ள வாங்க சீஃப் அப்படின்னு மறுபடியும் அவர் பட்டும் படாத மாதிரி பேசுறாரு. இப்ப யாருமே இல்ல, இப்ப கூட நீங்க என்ன சீஃப்னு தான் கூப்பிடணுமா அப்படின்னு ஷெண்டு கேட்டு உட்காந்துக்கிறான். உடனே நீங்க பெரிய ஆளு, ராஜமாதாவோட நல்ல பேர் உங்களுக்கு இருக்கு, நீங்க அடுத்தடுத்து இன்னும் பெரிய ஆளா தான் ஆக போறீங்க, அப்புறம் உங்களை சீஃப்னு தானே நான் கூப்பிடணும் அப்படின்னு அவர் சொல்லிக்கிட்டு இருக்க. யானியா வெளியே இருந்துட்டு எல்லாத்தையும் ஓட்டு கேட்டுட்டே இருக்கா. ஷெண்டுக்கு மனசு கஷ்டமா இருக்கு. நீங்க இப்படி கொஞ்சம் கூட இப்படி பாசமே இல்லாம பேசுவீங்கன்னு எனக்கு தெரியாது சீனியர், ஆனா கரெக்ட் தான், என் குடும்பத்தை காப்பாத்த நீங்க கஷ்டப்பட்டீங்க அப்பாவுக்கு சப்போர்ட் பண்ணி, ஆனா நான் என்ன பண்ணேன், அப்பா பேரை இன்னும் கெடுத்துட்டு நான் உயிர் பொழைச்சிட்டு இருக்கேன், என்னை பார்த்தா யாருக்கா இருந்தாலும் வெறுப்பா தான் இருக்கும், அது உங்களை மாதிரி ஆளுக்கு அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த கவர்னர் இருக்கார்ல, அவர் நம்ம ஷெண்டுக்கு சீனியரா இருந்தப்போ ஷெண்டு குடும்பத்துக்கு தண்டனை கொடுத்தப்போ முட்டி போட்டு ஒட்டுமொத்த படியிலையும் ஏறி முட்டில இருந்து ரத்தமா கொட்ட அந்த குடும்பத்துல இருக்கிற பொண்ணுங்களையும் குழந்தைங்களையும் மாத்த விட்டுருங்கன்னு கெஞ்சி இருக்காரு. அதனாலதான் ராஜமாதா போனா போதுன்னு ஷெண்டுவோட அம்மாவையும் ஷெண்டுவையும் உயிரோட விட்டுருக்காங்க, கொல்லாம ஜெயில போட்டிருக்காங்க. இதெல்லாம் பத்தி சொல்லிட்டு நீங்க மட்டும் இல்லைன்னா நான் அன்னைக்கே இறந்து போயிருப்பேனே அப்படின்னு ஷெண்டு சொல்லிக்கிட்டு இருக்க. சீனியர் ஏஜ் வந்து போதும்டா, இதுக்கு மேல இப்படி சோகமா பேசாத அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காரு. சோகமா இருக்கிறதுக்கு நிறைய காரணம் இருக்கு, ஆனா உன்னை காப்பாத்துனதுக்கு நான் என்னைக்குமே சோகமா இருந்ததில்ல, எனக்கு தெரியும் உனக்கு வேற வழியே இல்ல அப்படின்னு, என்ன அதுக்கு செத்துதான் போகணுமா, உன் அம்மாவும் வேற வழியே இல்லாம என்ன அம்மான்னு கூப்பிடாத அவங்க கிட்ட இருந்து உன்னை துரத்தி விட்டாங்க, அவங்க எதிர்பார்த்ததும் இததான், நீ நல்லபடியா வாழணும் தானே அவங்களும் ஆசைப்பட்டிருப்பாங்க, என் பொண்ணு உயிரோட இருந்திருந்தா கூட அதுதான் ஆசைப்பட்டிருப்பா அப்படின்னு அந்த ஓவியத்தை பார்க்க நமக்கு பிளாஷ்பேக்கை காட்டுறாங்க. நம்ம கவர்னரோட பொண்ணு பேரு ஷூஷு. ஷூஷு வேக வேகமா அவங்க அப்பா கையை பிடிச்சி இழுத்துட்டே ஓடி வந்து ஷெண்டு இருக்கிற இடத்துக்கு வந்து, அப்பா பாருங்க சீனியர் எனக்காக அந்த மாதிரி பூச்செடி வளர்த்துருக்காரு, இது இங்க மட்டும்தான் கிடைக்கும், சீனியர் எனக்காக ஸ்பெஷலா பண்றாரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்க. நம்ம குட்டி ஷெண்டோ பார்த்து சிரிக்க ஆரம்பிக்கிறான். இப்பதான்டா நானே ஃபீல் பண்றேன், இப்ப மட்டும் என் பொண்ணு உயிரோட
உயிரோட இருந்திருந்தா அப்படின்னா கண்டிப்பா உன் பொண்டாடி வயசு தான் இருந்திருக்கும்ல அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ண ஆரம்பிக்க ஷெண்டு அமைதியா இருந்துட்டு இருக்கான். நான் உனக்கு கேட்கவா, அவங்க பொண்ணு ஷூஷுவா அதுக்கப்புறம் பார்க்கவே முடியாது நினைச்சு கூட பார்க்கல. ஆனா அவளுக்கு என்ன ஆச்சு, ஏன் இறந்து போனான்னு கேட்க உடம்புல சக்தி பத்தாம இறந்து போயிட்டா அப்படின்னு நம்ம கவர்னர் சொல்றாரு. இதெல்லாம் நம்புற மாதிரியா இருக்கு அப்படின்னு நம்ம ஷெண்டு பார்த்துட்டு இருக்கான். இங்க வெளியே நின்று யானியா கேட்டுட்டு இருக்கா. அட ஆமா இல்ல, அந்த பன்னிக்குட்டி பொம்மை செஞ்சது வேற யாரும் இல்ல, இந்த பொண்ணு ஷூ தான், அதை நான் எப்படி மறந்தேன் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிக்கிறா. அப்போ ஒரு பிளாஷ்பேக்ல இந்த ஷூ நம்ம யானியா எல்லாரும் ஒரே கிளாஸ்ல தான் படிச்சுட்டு இருக்காங்க. அப்போ அந்த குழந்தைங்களெல்லாம் யாரும் கிட்னாப்பர் வந்து கடத்துறதுக்கு ட்ரை பண்ணிட்டு குழந்தைங்க எல்லாம் பயந்து இருந்திருப்பாங்க போல. அதனால அந்த இடத்துக்கு நம்ம ஷெண்டுவோட அப்பா வந்து குழந்தைங்களுக்குலாம் ஏதாவது சொல்லிக் கொடுக்கணும் அப்படின்னு வேகமா அங்க வராரு. இந்த மாதிரி இந்த இலையை வச்சு நான் எப்படி குட்டி பண்றதுன்னு சொல்லி கொடுக்குறேன் அப்படின்னு குழந்தைங்களுக்குலாம் சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கிறாரு. யானியா ஒரு தடவை கத்துக்கிட்டு யார்கிட்டே ஹெல்ப் வாங்காம அவளே பண்ணிக்கிட்டு இருக்கா. இன்னொரு பக்கம் நம்ம ஷெண்டு உட்காந்துட்டு இருக்கான். ஷெண்டு கிட்ட இந்த ஷூ வந்துட்டு எனக்கு சொல்லிக் கொடுங்க சீனியர்னு ஆளா வந்து எல்லாரை விட எனக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் சீனியர் கொடுக்கணும் அப்படின்னு வாங்கிட்டு இருக்கா. நம்ம யானியா முழுசா அவளே கையில செஞ்சு வச்சுட்டு இருக்க. ஷூக்கு கையில நல்லாவே வரல அந்த பொம்மை. நான் என்னோட சீனியருக்கு கிஃப்ட் கொடுக்கணும், உன் பன்னிக்குட்டி பொம்மை அழகா இருக்கு, அது கொடுக்குறியா அப்படின்னு கேட்க உடனே யானியா அவ பண்ண பொம்மையை தான் அந்த பொண்ணுக்கு கொடுத்துருக்கா. உன் பேர் என்ன அப்படின்னு கேட்க யானியா அப்படின்னு வேற சொல்லியிருந்திருக்கா. இதெல்லாம் யானியா யோசிச்சு பார்த்துட்டு நம்ம செஞ்சு கொடுத்த பொம்மை தான், ஆனா அது அந்த பொண்ணு கைக்கு போயிட்டு அப்புறம் தான் வந்து நம்ம ஷெண்டு கிட்ட போயிருக்கு. ஷெண்டுவோட உண்மையான காதலி இப்ப ஷிவானி கிடையாது, இந்த ஷூ தான் அப்படின்னு முடிவு பண்ணிட்டு ஓரமா போய் நிக்கிறா. ஷெண்டு யாராவது வெளியே நிக்கிறாங்களா அப்படின்னு எட்டி பார்த்துட்டு பூனைக்குட்டி தான் இருக்கு அப்படின்னு உள்ள போறான். யானியா அந்த நேரத்தை பயன்படுத்திட்டு அங்கிருந்து வெளியே ஓடி போயிடுறா. எங்க கவர்னர் கேக்குறாரு உனக்கு இன்னும் என்னதான் வேணும் அப்படின்னு கேட்க ஷெண்டு பக்கத்துல உட்காந்துட்டு அப்பா கேஸ பத்தி அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பிக்கிறான். இங்க பாரு, நீ ஒரு பெரிய ஆளா இருக்க, ராஜமாதாட்ட நல்ல பேர் இருக்கு, இதுக்கும் மேல பழசை யோசிச்சு பழி வாங்குறேன்னு ஒன்ன நீயே வேஸ்ட் பண்ணிக்காத, போயிட்டு ஒழுங்கா உன் வேலையை பாரு புரியுதான்னு சொல்ல சீனியர் ப்ளீஸ், நான் என் அப்பாவை கொண்டவங்கள பழி வாங்கணும்னு நினைக்கல, ஆனா உண்மையை கண்டுபிடிக்கணும்னு நினைக்கிறேன், அது தப்பா சொல்லுங்க சீனியர்னு சொல்ல சீஃப் ப்ளீஸ் வெளியே போங்க அப்படின்னு மறுபடியும் அவர் பழைய மோடுக்கு போயிடுறாரு. வேற வழியே இல்லாம ஷெண்டு சோகமாயிட்டு வெளியே வந்துடுறான். என்ன பண்ண போறோமோ தெரியலையேன்னு யோசிக்கிறான். இங்க யானியா வந்துட்டு நம்ம ஷெண்டுக்கு அவசரமா சாப்பாடு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம்னு பார்த்து உள்ள நம்ம குட்டி அப்புறம் ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் 2 பேரும் ஓடி வந்துட்டு இருக்காங்க. இதுல ஷெண்டு பெஸ்டா இல்ல நம்ம யானியா பெஸ்டா அப்படின்னு அவங்களுக்குள்ள மாறி அடிச்சுக்கிட்டு இருக்காங்க. குட்டி சொல்றான் என் அக்கா தான் பெஸ்ட் அப்படின்னு. உடனே எங்க நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் இருந்துட்டு இல்ல எங்க மாஸ்டர் பெரிய ஆளு, ஆனா இவங்க 2 பேரும் பொருத்தமான ஜோடி அப்படின்னு மாறி சொல்லிக்கிட்டு இருக்கான். இவங்க அடிச்சுக்கிறது நம்ம யானியாக்கு எரிச்சலா இருக்கு. ஏற்கனவே புது காதலியை வர கண்டுபிடிச்சிட்டு வந்திருக்கால, 2 பேரையும் கழுத்தை பிடிச்சி வெளியே தள்ளிட்டு வெளியே போய் தொலைங்க அப்படின்னு தனியா அவ பாட்டுக்கு சமையல் பண்ண ஆரம்பிக்கிறா. அப்போ பஞ்சி கூப்பிடுறான் அப்படின்னு யானியா வெளியே வரா. குட்டி பின்னாடியே வந்து யானியாக்கு கோட்டு போட்டு விடுறான். அட்டாப்சி பண்ண போற நீயும் வரியான்னு பஞ்சி கேட்க நான் கிட்ட எடுத்துட்டு வரேன்க்கா அப்படின்னு குட்டி வேகமா உள்ள ஓடுறான். நம்ம யானியா பஞ்சி 2 பேரும் கிளம்புறாங்க. பின்னாடி இருந்துட்டு இந்த குட்டியை பார்த்து பயங்கரமா 2 அடி அடிச்சுட்டு சின்ன பையலே ஓவரா பண்ணாத நம்ம ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் திட்டிட்டு ஐயோ உங்க 2 பேரும் தனியா அமிச்சிட்டோம், மாஸ்டர் திட்டுவாரே அப்படின்னு விறுவிறுன்னு பின்னாடி ஓடுறான். நான் சின்ன பையலா இவன் சின்ன பையலான்னு எனக்கே புரியல. நம்ம குட்டி நம்ம அசிஸ்டன்ட் பார்த்து திட்ட ஆரம்பிக்கிறான். இங்க மார்ச்வரிக்கு வந்து பஞ்சியும் யானியாவும் செக் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இதுக்கு முன்னாடி பொழைச்சவங்க எல்லாம் கையே காலில் ஏதோ ஒண்ணு போய் பொழைச்சாங்க, ஆனா அவங்களுக்கு நினைவே இல்ல, அதனால உயிருக்கு எந்த போராட்டமும் நடக்கல. ஆனா இங்க ஒரு ஆளு கண்ணு போயிருக்கு இறந்து போயிருக்கான், இன்னொரு ஆளுக்கு தலை போயிருக்கு இறந்து போயிருக்கான். இப்போ இந்த 2 கொலைக்கும் முன்னாடி நடந்த கொலைக்கும் ஏதோ வித்தியாசம் இருக்குதானே அப்படின்னு யானியா யோசிச்சுட்டு இருக்கா. பஞ்சியும் கண்டிப்பா ஏதோ ஒரு வித்தியாசம் இருக்கு, ஆனா அது என்னன்னு தெரியல அப்படின்னு சொல்ல முதல்ல நம்ம வெப்பனை கண்டுபிடிக்கணும் அப்படின்னு யானியா சொல்றா. எதனால எது வச்சு இப்படி அறுத்திருப்பாங்க நம்மளால கண்டுபிடிக்கவே முடியலையேன்னு யோசிச்சுட்டு இருக்கும் போது கரெக்டா அப்போ அந்த கண்ணு மட்டும் காணா போச்சுல, அந்த பையன் கழுத்துல ஏதோ தழும்பு இருக்க மாதிரி இருக்கு. நம்ம யானியாக்கு ஏற்கனவே நெத்தியில அடிபட்டு இருக்கு, செவர்ல இடிச்சிட்டு சரியா தூங்காதனால முதுகெல்லாம் வலிக்குதுங்கிறதால ஒரு மாதிரி நொந்து போய் நின்னுட்டு இருக்கா. பஞ்சி பாக்குறான் இன்னும் ஷெண்டு கொடுமைப்படுத்துறான் போல அப்படின்னு மனசுல யோசிச்சுட்டு இருக்கான். அப்போ ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் மூக்க பொத்திக்கிட்டே வந்து பக்கத்துல நிக்க இருந்தாலும் உன் புருஷனுக்கு உன் மேல பாசம் கூட தான் அப்படின்னு அங்க பஞ்சி சொல்றான். யானியா திரும்பி பார்த்துட்டு அவ பாட்டுக்கு வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறா. யானியாவை பார்த்து இந்த பஞ்சி பல்ல காட்டிக்கிட்டு இருக்க கன்றாவியா நாறுது, இப்ப கூட பகல் கனவு காண்றியே, நீலாம் பெரிய ஆள் தான் யா அப்படின்னு ஷெண்டுவோட அசிஸ்டன்ட் சொல்லிக்கிட்டு இருக்கான். போயிட்டு அந்த லிக்விட் இருக்கும்ல நம்ம பணத்தெல்லாம் கிளீன் பண்ணுவோமே அதை எடுத்துட்டு வா அப்படின்னு யானியா சொல்றா. பஞ்சி போய் எடுத்துட்டு வரான். அந்த கிளீன் பண்ற லிக்விட பிரஷ் மாதிரி எடுத்து கழுத்துக்கிட்ட ஏதோ தழும்பு மாதிரி தெரியுதே அப்படின்னு யானியா தடவை அதுல இந்த நெருப்பை தேடி பூச்சி போவும் ஆனா மறுபடியும் உயிரோட வரும் அப்படின்னு சென்ஹா எழுதியிருப்பால அதே மாதிரியே எழுதியிருக்கு. மறுபடியும் இது இங்கேயும் வந்திருக்கா, யாரோ ஒருத்தங்க நம்மள மிரட்டி பாக்குறாங்க அப்படின்னு இந்த இன்னொரு பாடி இருக்கே தலை இல்லாம அதுலயும் போய் தடவுறாங்க, அதுலயும் அதே மாதிரி தெரியுது. என்ன நடக்குது இங்க, யாரோ நமக்கு ஏதோ மெசேஜ் சொல்ல வராங்க, நம்ம கண்ணை திறந்து வச்சு நம்மள தேட சொல்றாங்க, என்ன நடக்குதுன்னு புரியலையே அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பா இன்னும் பெருசா காத்துட்டு இருக்குன்னு யானியா சொல்றதோட தான் இந்த எபிசோட் முடியுது. ஒரு கேஸை சால்வ் பண்ணா இன்னொரு கேஸ் ரொம்ப பெருசாயிட்டே இருக்கு. அடுத்து என்ன ஆக போது தொடர்ந்து பார்க்கலாம். இந்த வீடியோவை லைக் பண்ணுங்க, மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். அது வரைய பாய். இந்த சீரிஸ் ரொம்பவே பிடிச்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன்.
நினைக்கிறேன். இப்ப அதே மாதிரி அடுத்தடுத்து பார்ட்ஸும், அதே மாரி அடுத்தடுத்து புது மூவி ஃபார்மட்ல எல்லா சீரிஸும் வரப்போகுது. எதையும் மிஸ் பண்ணாம பார்க்கறதுக்காக இப்பவே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஒரு அட்டகாசமான அடுத்த வீடியோவோட பார்க்குறேன். அது வரைய பாய்.